ஞாலம் என்ற தலைப்பில் வேதாத்திரிய சிந்தனை உரையை செவிமடுக்க உள்ளோம். சிந்தனையை வழங்குவதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் கீதா ராஜா அம்மா அவர்கள் ராஜபாளையத்தில் இருந்து விண்ணலை வழங்கி நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல என்று சொல்வது போல கீதா ராஜா அம்மா என்ற பெயரை பார்க்கும் போதே நமக்குள் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நேர்மறை எண்ண அலைகள் நமக்குள் பரவுவதை நாம் உணர முடியும். இதுக்கு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்கள் ராஜபாளையம் மனவளக்கலை மன்ற அறங்காவலராக தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் ஸ்மார்ட் துணை தலைவராகவும் உள்ளார்கள். மதமும் தத்துவமும் முதுகலை பட்டமும் மற்றும் யோகமும் மனித மாண்பும் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளவர்கள். 1993 தீட்சை பெற்று 96 முதல் பேராசிரியராக குரு சேவை செய்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். மகரிஷி அவர்களிடம் நேரடியாக பயிற்சிகள் பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். மேலும் ஒரு சிறப்பு விஷயமாக நான் கேள்விப்பட்டது, ஆழியாறு அகத்தாய்வு பயிற்சிகளில் மகரிஷியே அம்மா அவர்களை சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுக்க பணித்தது ஒரு கூடுதலான பெருமைக்குரிய விஷயம். 2011 ஞான சக்கரங்கள் என்ற நூலை நம் தலைவர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்களால் வெளியிட்ட சிறப்பு வாய்ந்தவர். எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மிக்கவர். 2016 சிறந்த எழுத்தாளர் விருது வாங்கிய பெருமைக்குரியவர்கள். மேலும் சாதனை பெண்மணி விருதை மாத்ரு சக்தி இயக்கத்தின் மூலமாக பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். நமது ஞானாசிரியர் விருதை 2019 பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். ஆன்மீக அருளமுதம் என்ற மாத இதழ் திருநெல்வேலி பதிப்பில் தொடர்ந்து 3 வருடங்களாக வேதாத்திரியமும் பௌத்தமும் கூறும் அறநெறிகளை மிக சிறப்பாக கட்டுரைகளாக எழுதிய பெருமைக்குரியவர்கள். இவ்வாறு அம்மாவை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்சொல் இனிமை எளிமை இவற்றை தன்னகத்தே கொண்டு பழகுவதற்கு இனிய அம்மா அவர்களை இன்றைய உரையை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம், குருவே துணை. குரு திருவடி சரணம். இந்த இனிய நல்ல நாளிலே இன்றைய நிகழ்வை ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து நமக்கெல்லாம் நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறை அருளும் நமக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்னை அறிமுகப்படுத்தியும் அதற்கு முன்பு ஒரு சிறப்பான ஒரு தவத்தையும் நடத்தி கொடுத்த சந்திராமா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மேலும் இந்த அளவுக்கு உலகம் முழுவதும் நமது வேதாத்திரியம் பரவுவதற்கு ஜூம் இணையதள வழியாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் IT நிறுவனத்தார் அனைவருக்கும், இணையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை நாம் துவங்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக மகரிஷியினுடைய மகரிஷியை பற்றி ஒரு கவியை என்று சொல்லலாம். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா,
உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, சேரும் செல்வமெல்லாம் உன் அருளென்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் தயவன்றோ, சேரும் செல்வமெல்லாம் உன் அருளென்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் தயவன்றோ, எந்த நேரமும் உன் நினைவன்றோ, எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா. என்னை நான் அறிய வேண்ட இறைவா ஏன் குருவாய் வந்தாய், சென்னியில் சீந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தான். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், உன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு மூலத்தில் ஞானம். என்னை அறிமுகப்படுத்திட்டு மகர்ஷியினுடைய கவியை எங்கிருந்து செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, சந்திரம்மா அற்புதமாக நான் பேசுவதையெல்லாம் சுருக்கி கொண்டு வந்துட்டாங்க அந்த கவியில. மிக்க நன்றி சந்திரம்மா. இந்த மூலத்திலே ஞானம் என்று சொல்லும் பொழுது இந்த மாசமே கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்க சித்திரை மாசம், கடுமையான வெயில் இல்லைங்களா? அந்த வெயிலையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம், வெயில் சுட்டு எரிக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். எப்பதான் இந்த சூரியன் என்ன செய்வாரு, கொஞ்சம் இப்பெல்லாம் நல்ல ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அதுல உன்னுடைய கொஞ்சம் பிரைட்டை கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்போ பிரைட்டை கம்மி பண்ணிட்டாரு, ரொம்ப இதாயிட்டாரு அப்படின்னாக்க வெயில் மழை ரொம்ப வருது அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா மழை எப்ப பார்த்தாலும் பாரு சோன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்குது, நச்சு நச்சு நச்சுன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்குது, துணியை காயப்பட முடியுதா அப்படின்றோம். அந்த மழையை நின்று போயிட்டு காத்து அடிச்சிச்சு அப்படின்னா அந்த காத்து அடிச்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எப்ப பாரு காத்து அடிச்சு வீடெல்லாம் தூசியா போயிடுது, கூட்டிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஒவ்வொன்றையும் நம்ம ரசிக்க கத்துக்கிறோமா? இந்த வெயில் சுள்ளுன்னு அடிச்சாலும் நல்லா மொட்டை மாடியில வடம் எல்லாம் போடலாம் இல்லையா, வெங்காய வடம் எல்லாம் போடுறாங்க, இந்த அரிசி வடம் இதெல்லாம் போடுறாங்க, நான் போடுறது இல்லை, அதெல்லாம் போடலாம் இல்லையா, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்ல. ஆனா அதை நாம சலிச்சுக்கிறோம். மழை பெஞ்சா அதை என்ஜாய் பண்ணல, அந்த குளிர்ச்சியையும் அந்த தூரல்ல. நான் நல்லா மழையில நல்லா நனைவேன், நல்லா நனைஞ்சு சந்தோஷமா மழையில நனைய ஒண்ணும் செய்யாது, தூரல் அடிச்சாலும் அதுல போய் நின்றுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மழையும் நம்ம என்ஜாய் பண்றோமா அப்படின்னாக்க, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எங்க பக்கத்துல குற்றாலம், அதுல தூரல்ல நம்ம நின்று ஒரு டீ குடிக்கும் பொழுது அந்த டீல ஒரு துளி மழை விழும் பாத்தீங்களா, அந்த சொட்டு நீர் நம்ம முகத்துல தெரிக்கும், அந்த டீ கொஞ்சம் தெரிக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி தென்றல் காற்று வீசும் பொழுதோ நம்ம எவ்வளவு இனிமையான காற்று அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறோம்னாக்க, எதையுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க ஏன்டா இப்படி இருக்குதோ அப்படின்னு தான் சலிச்சுக்கிறோம். இந்த சித்திரை நல்லான மாதங்களிலே நல்ல பல விழாக்களையும் கொண்டாடுறாங்க. ரெண்டாவது இன்னொன்னு, பல நோய்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பிரிவெண்டாக நாம அதற்கான உணவு முறைகளையும் அதற்கான
இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பானங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க மிக சிறப்பாக இருக்கும். இந்த நிலையிலிருந்து ஒரு இசைவான இணக்கம் என்பது நமக்கு வேண்டும். இந்த நேரத்துல நாம மூலத்திலே ஞாலம், மூலம் என்றாலே எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, மூலம் என்றாலே அனைத்துக்கும் மூலமான அந்த ஆதி, அந்த சுத்தவெளி என்று தெரியும். சாதாரணமானவங்களை கேட்டோம் அப்படின்னாக்க, நம்ம தியானம் எல்லாம் எடுக்காதவங்க, சப்போஸ் இதெல்லாம் தெரியாதவங்க, சில அறியாதவங்களுக்கு நிறைய இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த நோயை பற்றி, மூல நோயை பற்றி தான் சொல்லுவாங்க அவங்க எல்லாம். நமக்கு எது மூலம் என்று சொல்லும் பொழுது அந்த சுத்த வெளியான ஆதிநிலை, இந்த பிரபஞ்ச ஆற்றலை சுற்றியும் சூழ்ந்தும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கக்கூடியது, சூழ்ந்து சுழன்று கொண்டிருப்பது அந்த சுத்த வெளியான அந்த ஆதிதான். அதுதான் மூலம், அனைத்துக்கும் மூலமானது அப்படின்னு சொல்றோம் நம்ம. இந்த மூலத்திலிருந்து வந்தது தானே அனைத்துமே, இல்லைங்களா? அதுல இருந்து தானே எல்லாமே வந்தோம். எல்லாமே அந்த சுத்த வெளியிலிருந்து இறைவழியே. அழகா நம்ம பிரமயானத்துக்கு பிறகுதாங்க இவ்வளவு விளக்கமும் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. சாமிஜி 95ல முத பிரம்மஞானம் கும்பகோணத்துல எடுத்தாரு. அப்பதான் நாங்க போய் கலந்துகிட்டோம். அதுலயே அந்த கதையில அழகா சொல்வாரு, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடுப்பி விழ சுழலும் விண்ணான்னு சொல்வார். அந்த சுத்த வெளியிலிருந்து தோன்றியது இந்த இறை துகள்கள். இந்த இறை துகள்கள் ஒன்று கூடிதான் விண்ணாச்சு. விண்ணினுடைய கூட்டுதான் பஞ்சபூதங்கள் ஆச்சு, இல்லைங்களா? அந்த பஞ்சபூதங்கள் அந்த இப்ப சொன்னாங்களே அறிமுகத்துல சொல்லும் பொழுது, அண்டத்துல இருக்கிறதா இந்த பிண்டமும் என்று சொன்னாங்க. அப்ப அதே அண்டத்துல பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அதே நீங்க மாணிக்க வாசகர் எடுத்து பாடியிருக்கிறார் பாத்தீங்களா? பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாணிக்க வாசகர் கூட திருவாசகத்துல அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பஞ்சபூதங்களை பத்தியும், பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்த அனைத்து தோற்றங்களும், பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிறைந்தாய் போற்றி, நெருப்பிடை மூன்றாய் நெகிழ்ந்தாய் போற்றி, வழியிடை, வழி மீன் காற்று. ஏன்னா வலி அப்படின்னு சொல்லும்போது குண்டிலி போட்டோம்னாக்க பெயின், 2 கோடு லீ போட்டாக்க காற்று, மானா போட்டு போட்டோம்னாக்க பாத்துவே, அப்படிதானேங்க. அப்போ வழியிடை இரண்டாய் வழிந்தாய் போற்றி, விண்ணிடை ஒன்றாய் விரிந்தாய் போற்றி என்று இந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப அத்தனை இந்த பஞ்சபூதங்களும் தோன்றியது இந்த பிரபஞ்சத்துல இருந்துதான் ஒவ்வொன்னா வந்திருக்கிறது அப்படின்னும் தெரியும் நமக்கு. அந்த ஒன்றிலிருந்து வந்தது பஞ்சபூதங்களின் கூட்டு அத்தனையும் சேர்ந்துதான் இந்த கோள்களாக நட்சத்திரங்களாக அத்தனையும் தோன்றி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த மூலத்திலிருந்து வந்ததுதான் அத்தனையுமே ஞானம் என்பது, இந்த உலகம் எல்லாம் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்திருக்கிறோம். எங்கிருந்து எல்லாம் தோன்றியதோ அங்கேதான் எல்லாமே போய் கரையும். இப்போ உப்பு எதுல இருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நீர் என்ற கடல்ல இருந்து தானே தோன்றியது. அப்ப அது மீண்டும் எதுல கரையுதுங்க? அதே நீர்ல தானே கரையுது, இல்லைங்களா? அதே போல தங்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது ஒரு ராஜ திரவகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதுலதான் அந்த தங்கமே கரையுமா. அப்ப அதுவும் அந்த ஆசிட்ல தான் கரையுது அப்படின்னு சொல்லும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தோன்றியதுதான் தான் அத்தனையுமே மறையுது என்பதும், பிரபஞ்சம் என்பதே இந்த மூலத்திலிருந்து தோன்றியதுதான். தோன்றினாலும்
மீண்டும் எல்லாமே மீண்டும் செல்லக்கூடியது இடம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க மீண்டும் அந்த மூலத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இத சொன்ன பாத்தீங்களா, பஞ்சபூதத்துல விட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஓரறிவான தாவரம் வருது. அந்த தாவரம் முதல்ல எங்க வளருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, தாவரம் பஞ்சபூதங்களின் சரிவீத சமானமாக எந்த இடத்துல இருக்குதோ, அதாவது நிலத்தினுடைய தன்மை இருக்கணும், இன்னொன்னு நீரினுடைய அளவு சரிவிகிதமா இருக்கணும், நெருப்பு அதுவும் ஒரு அளவுல தான் இருக்கணும், காற்றும் ஒரு அளவுல தான் சரிவிகிதத்துல இருக்கணும், மின்னற்ற காந்த சுழற்சியும் அளவா தான் இருக்கணும். இப்ப சூரியன்ல வந்து ஹீலியம் அதிகமா இருக்கிறது, வெப்பம் அதிகமா இருக்கிறது தான் அங்க உயிர்கள் வளர முடியறது இல்லை. அதே போல காற்று அதிகமாக ஒரு கிரகத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்றோம், செவ்வாயில இருக்கிறது, குளிர்ச்சி அதிகமாக இருக்கிறது சந்திரன்ல இருக்குதுன்றாங்க. சந்திரனுக்கு கூட போய் நம்ம எல்லாம் போய் வீடு கட்டலாம்னு சொல்றாங்க. இப்பவே சந்திரன்ல நிலாவிலேயே பிளாட் போட்டு எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, கேள்விப்படுறோம். அப்போ இந்த எல்லா நவ கோள்களிலே இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சூரியனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், அதுக்கு அடுத்தது சந்திரன், நம்மளுடைய துணைக்கோள் இல்லைங்களா? சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய், குரு இருக்கிறது, சனி இருக்கிறது. இப்ப இந்த நவ கோள்களிலையும் பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த மூன்றாவது வட்ட பாதையில இருக்கக்கூடியது நமது பூமி. இந்த நடுவுல இருக்கக்கூடிய நம்ம பூமியில தான் சரிவித சமானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உயிர்கள் என்பதே வளரும் என்பதையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே வாழக்கூடிய அந்த உயிர்கள் ஓரறிவில இருந்து ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவாக வந்திருக்கின்றோம். நமக்கெல்லாம் எத்தனை அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாருமே டக்குன்னு சொல்லிடுவீங்க, 6 அறிவு அப்படின்னு சொல்லிடுவீங்க. 6 அறிவான இந்த மனிதன் என்றாலே எப்பயுமே கேட்பேன் நானு, மனம் கூட்டல் இதன் மனிதன். அப்ப எல்லாருமே நீங்க மனம் இதமா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். எல்லாருமே மனம் இதமா இருக்குமா? கிளாஸ் கேட்கும் பொழுது மட்டும், வகுப்புல இருக்கும் பொழுது மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மனம் இதமா இருக்கும். கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா அத்தனையுமே வந்துருது மேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனாலோ நம்ம சமுதாயத்தை சென்று விட்டாலோ போதும், உடனே இந்த சினம் வந்துருது, கவலை வந்துருது, எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்ட் கேட்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில போயிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த நேரமும் மனம் இதமாக இருக்கக்கூடியவன் தான் மனிதன். மனம் கூட்டல் இதன் மனிதன் அப்படின்னு சொல்றோம். அப்போ எந்த நேரமும் மனம் இதமா இல்லை அப்படின்னாக்க மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் நாமளாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வேதாத்திரியத்துல வரும் பொழுதுதான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. சரி, இந்த மூலத்திலிருந்து நம்ம ஞானம் வர்றோம் இல்லைங்களா? ஞானத்தை பார்க்கிறோம். அதற்கு நம்ம இந்த மூலாதாரத்துல இருந்து நம்மளுடைய உயிர் சக்தியை நம்ம சரியா நம்ம கொண்டு மகரிஷி என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி இருக்குது, அத்தனையும் தாண்டி நமக்கு ஆக்னை கொண்டு கொடுத்துட்டாரு. மேலே ஏற்றி கொண்டு அறிவின் மையமான புருவமயத்தை கொண்டு கொடுத்துட்டாருங்க. கேட்கிறோம் சாமிஜிட்டு கேட்கிறோம், ஏன் சாமிஜி இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய உயிராற்றலை சொயின்னு கொண்டு அறிவின் மையமான புருவமயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, முதல்ல அறிவை நம்ம என்ன செய்வோம், தெளிவாக்கி கொள்வோம், அதுக்கப்புறமா மத்த சக்கராஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்றாரு. 3ஆம் நிலை அகத்தாய்வுல தான் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்ப இந்த எல்லாத்தையும் புரிஞ்ச பின்னாடிதான், அறிவின் மையமான புருவமயத்துக்கு வந்த பின்னாடிதான் இந்த மூலத்தை பத்தியும் இந்த ஞாலத்தை பத்தியும் இந்த ஞாலத்தில் உள்ள மக்களை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஞானத்தில் உள்ள மக்களை பற்றி முதல்ல புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம அகத்தாய்வு என்ற இன்ட்ராஸ்பெக்ஷன் மட்டும்தான் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க. இதில் வேற எந்த வேறுபாடுமே நமக்கு சொல்றதுக்கு வேறுபாடு எதுவுமே இல்லை. அந்த மூலம்தான், அந்த சுத்த வெளியே தான் நம்ம நாளா சொல்றாங்க இல்லையா மகரிஷி, வற்றாய் இருப்பாக இருக்கிறது அப்படின்னு.
பேராற்றல் மிக்கது, பேரறிவு மிக்கது, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொல்றார். எங்க ஊர் பக்கத்துல வத்தராப்பு இருக்குதுங்க. மகர்ஷி அப்ப ராஜபாளையம் வரும் பொழுது 3 நாள் இங்க தங்கி இருந்து வகுப்பு எடுக்கும் பொழுது சொல்றாரு, உங்க ஊர் பக்கத்திலேயே வத்தராப்பு இருக்குது. அதை வற்றா இருப்புதான் அந்த வத்தராப்புன்னு கூப்பிடுவாங்க. இப்போ வற்றா இருப்பாக இருக்கக்கூடிய அந்த மூலத்திலிருந்து வரக்கூடிய அத்தனையும் பேராற்றல் மிக்கதுதான், பேரறிவு மிக்கதுதான். ஆனா பேரறிவு மிக்க ஒன்று ஏன் பேரறிவாக இல்லாம, பேராற்றல் மிக்கது இல்லாம மனிதன் ஏன் ஆற்றல் மிக்கதாக இல்லாததாக இருக்கிறான் என்றாக அந்த அறிவிலே தெளிவு வந்தது என்றால், அது வராமல் இருப்பதற்கு எது காரணம் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க ஆணவம் என்ற ஒன்றுதான். முந்தா நாள் ஏதோ ஒரு போன வாரம் அதுக்கு முந்தின வாரமா என்னமோ நான் பார்த்தேன், ராமாயணம் தொடர் போட்டுட்டு இருந்தாங்க. எதேச்சியா பார்க்கும் பொழுது ராவணன் வர்றாரு, கம்பீரமா வர்றாரு. பொதுவாவே இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்துணரக்கூடியதுதான் இந்த இதிகாசங்கள் என்பது அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் 7-8 டாக்டர் பட்டம் பெற்றவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதிகாசங்கள் மகாபாரதமும் ராமாயணமும். ராமாயணம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, பெண் மீது கொண்ட ஆசையினால் அழிவே ஏற்படுது என்று சொல்வது, இதுதான் நமக்கு இந்த ராமாயணம் நமக்கு எடுத்துக்காட்டுது. மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, மண்ணின் மீது கொண்ட ஆசையினால் மகாபாரதம் என்று நடந்தது, அந்த போர் மிகப்பெரிய அளவு நடந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த ராமாயணத்துல நான் பார்க்கும் பொழுது பிரமாணமான உருவத்துல இந்த ராவணன் இருந்தாருங்க. கேரக்டர் எப்படி புரிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாரு. அப்ப அவரு அந்த ஒரு வார்த்தை சொன்னது, உன்னிடம் ஆணவம் என்று இருப்பதனால அறிவு தங்கி போச்சு அப்படின்றாங்க. ஆணவம். ஆனா அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? ராவணன் நல்ல ஒரு சிவபக்தர், நல்ல இசை வீணை வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவருக்கு ஏன் இந்த ஒரு ஆசையினால கடைசியில இப்ப வரைக்கும் அந்த இலங்கையில பிரச்சனை என்பது வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றாங்க. அப்போ நடந்ததுனாலதான் இப்ப இப்பவும் அங்க பிரச்சனை இருக்கிறது என்று சொல்றாங்க. நாங்க இலங்கைக்கு போறப்ப கூட அங்க பார்த்தோம். அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த தீக்கிரையான அந்த மண்ணெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா ஆஞ்சநேயர் இலங்கையை எரிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த எரிந்த அந்த மணல் எல்லாம் அந்த கருமையா இன்னும் இருக்கிறத நாங்க பார்த்தோங்க. அப்ப இதற்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஆணவம் என்று வரும் பொழுது அங்க அறிவு என்பது என்ன போயிருதுங்க, அறிவு செயல்படாம போயிருது. அப்ப அறிவு செயல்படாமல் போவதனாலதான் அந்த ஆணவத்தை மட்டும் நாம குறைக்கணும். பெரும்பாலும் இந்த ஆணவத்துல இருந்து வர்றதுதான் மற்ற குணங்கள் எல்லாம் வர்றது அப்படின்றத நம்ம அகத்தாய்வுல எல்லாம் பார்த்திருக்கிறோம். 6 தீய குணங்கள் வருது, 6 தீய குணங்கள்ல இருந்து பஞ்சமா பாதகங்கள் என்பது வருது. இனிமே எல்லாம் மாறிடும், பஞ்சமா பாதகங்கள நடக்காது. அந்த மாதிரி சூழல் எல்லாம் இப்போ உருவாகிட்டு இருக்கிறது. காலகட்டங்கள் எல்லாம் நமக்கு மாறிடும் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பேராற்றல் மிக்க நாம, பேரறிவு மிக்க நாம இந்த பூமியில பிறந்திருக்கின்றோம். நாம் முதலில நம்மை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இந்த ஞானத்தை பற்றியும் இந்த மூலத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நாம முதல்ல இச்சைகள் நம்மை தூண்டும். இந்த தியானம் பண்ணுவதற்கு இடையூறாக இருப்பதற்கு இச்சை நம்மை தூண்டும். அதுல இருந்து நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் விலகித்தான் இருக்கணும். ஓவரா நம்ம பற்று இருக்கும் பொழுது பற்று என்று பற்றற்றான் பற்றினை பற்று விடற்க என்று ஒரு வரும் இல்லைங்களா. அது மாதிரி பற்று ஓரளவுக்கு தான் இருக்கணுங்க. அதிகமான பற்று இருக்கவங்க மேலதான் குழந்தைகிட்ட துன்பம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நாம கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும். அதற்கு ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒண்ணு சொல்வாருங்க, பற்று அற்ற நிலை என்பது இருக்க வேண்டும். அதுல இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம பயிற்சிகள் முறையா செஞ்சோம் அப்படின்னாக்க அது நல்ல சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார் ஸ்ரீ ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி அப்படின்னு சொல்றாருங்க. அவர் சொல்றாரு, ஜீவகாந்தம் பெருக்க பயிற்சிகள் பண்ணினால் மிகச் சிறப்பாக இருக்கும். நாம அந்த ஜீவகாந்த பயிற்சி பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, இறைவனிடத்துல 3/4 பங்கு நீ பற்றுவை,
குடும்பத்துல காப்பங்கு பற்றுவை அப்படின்னாங்க. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னாக்க, 3/4 பங்கு குடும்பத்துல பற்று வச்சிருக்கிறோம், இறைவனிடத்துல காப்பங்கு தான் வச்சிருக்கிறோம். அப்ப அப்படி நாம இருக்கிறதுனாலதான் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, பல பெரிய துன்பங்களை நாம என்ன செய்யுதுங்க, நம்மை பெரும் நிலையில வாட்டி கொண்டுதான் இருக்கிறது. மனம் மட்டும் என்ன செய்யணும், ஒரு நிலைப்படணும். ஆனா மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவோம். ஆனா நான் எப்பயுமே சொல்லுவேன், மனம் என்று குரங்கு என்று சொல்லக்கூடாதுங்க, மனம் ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்று மகரிஷி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி இருப்பதற்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல மனதை அலைப்பாய விடாமல் ஒரு நிலையோடு நாம வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குதான் நம்ம பக்தி யோகத்துல இருந்தா நம்ம வந்திருக்கின்றோம். அந்த பக்தி யோகம் நமக்கு அடிப்படை தானே தவிர, நாம அதுல இருந்து நம்ம ஞான நிலைக்கு வந்துட்டோம். ஞான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நாம நம்புவோம். ஏன்னா பிரம்ம ஞானம் என்று எடுக்கும் பொழுதே மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, சில பேர் கேட்பாங்கங்க, நான்லாம் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிம்பாங்க. எப்படி ஞானம் அடைஞ்சிட்டீங்களா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, பிரம்ம ஞான பயிற்சி போயிட்டு வந்துட்டேன்ல அப்படிம்பாங்க. நம்மளும் எத்தனையோ பிரம்ம ஞான பயிற்சி எடுக்கிறோம். இன்னும் 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 தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. நம்ம பயிற்சிகள் இன்னும் நிறைய இருக்கிறது. தேட 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 பொக்கிஷமாக நிறைய நம்ம கிட்ட இருக்குதுங்க. அதற்கு எல்லாம் நம்ம நமக்கு எல்லாம் தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய ஈகோ. அதுதான் நமக்கு முதல்ல தடையாக இருக்கிறதுங்க. அந்த ஈகோ நமக்கு வரக்கூடாது. நான் தான் பெரியவன், நம்ம பெரியவன் அப்படின்னு சொல்றேன். நான் கூட சொல்லுவேன், முதுநிலை பேராசிரியர் எல்லாம் சொல்லுவாங்க, அருள்நிதி கீதாராஜன் மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த அருள்நிதி மட்டும்தான் மகரிஷி கொடுத்தது. அருளை நிதியாக கொடுக்கக்கூடியவங்க தகுதியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மகரிஷி கொடுத்த ஒரு அற்புதமானது. முதுநிலையில வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த நிலையில நம்ம ஈகோ என்பது, இஜிஓ என்பது எட்ஜிங் காட் அவுட். இறைநிலையிலிருந்து நம்மை என்ன செஞ்சிருங்க, நம்ம தள்ளிரும். அதுக்கு ஒரு சின்ன இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே கொடுப்பதற்கு ரெடியா இருக்குதுங்க. எது? அந்த மூலம் இந்த ஞானத்தில் உள்ள மக்கள் அனைவருக்குமே எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய, அறிவை கொடுக்கக்கூடிய, அன்பை கொடுக்கக்கூடிய, கருணையை கொடுக்கக்கூடிய, எல்லாமே கொடுப்பதற்கு ரெடியா இருக்குது. நாம தயாரா இருக்கிறோமா? நாம தயாரா இருக்கிறோமா அப்படின்னு சொன்னாக்க, அதுக்குதான் ஒரு சின்ன கதை சொல்றேன். நிறைய வகுப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பாட்டி பேத்தியோட தாயக்கட்டை விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. தாயக்கட்டை விளையாட்டுன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தாயம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த விளையாண்டுட்டு இருக்கும்போது சோறு மழை பெய்யுது. மழை நல்லா பெய்யுது. வறட்சி காலத்துல, இந்த மாதிரி காலத்துல எனக்கு வச்சுக்கோங்களேன், கோடை வெயில்ல நல்லா, சில நேரம் நல்லா மழை பெய்யுது இல்லைங்களா, மழை நல்லா பெய்யுது. அந்த மாதிரி பெய்யக்கூடிய நேரத்துல என்ன சொல்றாங்க, இந்த பாட்டி பேத்திக்கிட்ட, ஏமா குட்டி, இந்த அண்டாவை கழுவி கவுத்தி வச்சிருக்கிறேன், அதை நீ கொண்டு போய் அந்த ஓட்டுல இருந்து தண்ணி எல்லாம் ஒழுகும் பாத்தீங்களா, அந்த இதுல ஒரு குழாயில இருந்து ஒழுகும் பாத்தீங்களா, அந்த தண்ணி விழுகும்ல, அந்த இடத்துல இந்த அண்டாவை வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க வா, பேத்திய கூப்பிடுறாங்க, அண்டாவை கழுவி கவுத்தி வச்சிருக்கிறேன், நீ அதை அப்படியே கொண்டு போய் அங்க வச்சிரு அப்படின்றாங்க. முதல்ல போ பாட்டி, நான் போக மாட்டேன் அப்படிங்குது. அப்புறம் சரி பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் பாட்டி அப்படின்னுச்சு. சரிப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மழை நல்லா சோன்னு பெய்ஞ்சிச்சு. பாட்டி மழை பெய்ஞ்சு முடிஞ்ச பிறகு பாட்டி என்ன செய்யறாங்க, போய் சரி அண்டா நிறைஞ்சிருக்கு இல்லையா, எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க. போகும் பொழுது போய் பாக்குறாங்க, அண்டா கவுத்து வச்சிருக்குது. பாட்டி சொன்னது அப்படிதானே, அண்டாவை கழுவி கவுத்தி வச்சிருக்கிறேன், அப்படியே கொண்டு போய் அங்க போய் வச்சிரு தண்ணி விழுற இடத்துல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு சரியா அதே தான் செஞ்சிருக்குது. கழுவி வச்ச அண்டா கவுத்தி தான் இருக்குது. அப்ப பெய்ஞ்ச மழை எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, வீணாயிடுச்சா இல்லையா? கவுத்தி வச்ச அண்டால இருந்துச்சு. அதே நிமிந்து வச்ச அண்டாவா இருந்தது அப்படின்னாக்க அத்தனை நீரும் அதுல தேங்கி இருக்கும். அதே போல இந்த பிரபஞ்சம் மூலம் என்பது இந்த ஞானத்திற்கு உள்ள மக்களுக்கு எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறது. நாம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை
நம்ம மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னாக்கா அதற்கு என்ன செய்யணுங்க? கவுத்து வச்ச அண்டாவா இல்லாம நிமித்து வச்ச அண்டாவாக அதை ஏற்றுக்கொள், அதை பேராற்றல் மிக்க பேரறிவு மிக்க அந்த ஆற்றல் எல்லாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையில நாம இருக்கிறோமா அப்படின்னாக்க அது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம பயிற்சி எடுத்தவர்கள் எல்லாம் அதுக்கு தயாராத்தாங்க இருக்கிறோம். நல்ல அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதற்கெல்லாம் தடுக்கக்கூடியது ஈகோ ஒன்று இருக்குதுங்க. இந்த ஈகோ இல்லாம இருக்கணும். அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய சொல்றாங்க. நிறைய மக்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பல கோஷ நிலைகள், பஞ்ச கோஷ நிலைகள் இருக்குது நமக்கு. அன்னமய கோஷம், பிரணவமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்ப நாம எந்த கோஷத்துல இருக்கிறோம் அப்படின்னு யாருக்காவது சொல்ல முடியுங்களா? நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னாக்க பெரும்பாலானவங்க நம்ம கிளாஸ்ல எல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏதோ திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, விலங்குகளை அத்தனை செய்து திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இனப்பெருக்கம் செய்ய வேண்டியது, செத்து மடிவது, அதெல்லாம் விலங்குகள் செய்து. ஆனா ஆறறிவு பெற்ற மனிதன், அதுவும் தியானம் பெற்ற நாம எல்லாம் தியானிகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, திங்கலாம் தூங்கலாம், அதுக்குன்னு நேரம் இருக்குது. 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் உழைப்பு என்பது இருக்கிறது. அதற்கு போக மீதி நேரம் நாம தியானம் செய்வதற்கோ, உடற்பயிற்சி செய்வதற்கு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் நாம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு அதுதான் அன்னமய கோஷம் என்று சொல்றாங்க. அதற்கும் மேல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, என்ன பிராணன் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பிராணனை என்ன செய்யணும்? இசைவாக கொண்டு ஒருநிலைப்படுத்தினால் ஓரளவுக்கு நம்ம முன்னேற முடியும் என்று வரும்போது பிராணமய கோஷம் என்று வந்தது. அதுக்கப்புறமா அந்த பிராணன் மூலமாக மனதை அறியக்கூடிய நிலை வரும் பொழுது மனோமய கோஷமாக இருக்கின்றோம். மனதை பற்றி அறிந்த பின்னாடி அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? முதல் நிலை அகத்தாய்வுல என்ன செய்யறோம்? பஞ்சபூத நவகிரக தவம், பஞ்ச இந்திரிய தவம் என்று கற்றுக்கொள்ளும் பொழுது ஓரளவுக்கு விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்வதாம் இல்லைங்களா? அப்ப விஞ்ஞானமய கோஷத்துல போயிடும். அதுக்கப்புறமாக ஆனந்தமய கோஷ நிலைக்கு வந்துறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் துரியாதீத தவம். துரியாதீதத்துல நம்ம துரியத்தின் அதீத நிலை என்று சொல்லக்கூடிய துரியாதீதத்திற்கு செல்லும் பொழுது அந்த மூலத்தோடு நாமும் மூலமாகவே உறைந்து கரைந்து இருந்தோம் என்றால் நாம் அதுவாகவே மாற வேண்டும். அந்த ஆதிக்கு சமமான சமாதி நிலையிலே நின்றிருந்தோம் அப்படின்னாக்க அதுதான் மன அலை சூழலை டெல்டா வேவுக்கு கொண்டு வரணும். கொண்டு வர்றோமா அப்படின்னாக்க அதுல ஒரு கேள்விக்குறியாத்தாங்க இருக்குது. டெல்டா வேவ் கொண்டு வரோம்னாக்க அப்பப்போ போயிருவோம், அப்பப்ப நாம வந்துருவோம். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க எப்பொழுதுமே அந்த விஞ்ஞானமய கோஷத்திலையும் ஆனந்தமய கோஷத்திலையும் நிறுத்திக் கொள்வதற்காக பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றங்கள் நிறைய நம்ம கிட்ட நாம தான் கொண்டு வந்துக்கணுங்க. சேஞ்சஸ் ஆஃப் பர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாற்றம் என்பது நம்ம கிட்டே நிகழ்த்து கொண்டுதான் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்னுனாக்க, ஞானத்தை அறிவது விஞ்ஞானம், மூலத்தை அறிவது மெய்ஞானம். விஞ்ஞானம் விளக்கை போன்றது, மெய்ஞானம் சூரியனை போன்றது. இப்ப சொல்லுங்க, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் எப்படி இருக்குது இப்போ? அப்ப விஞ்ஞானம் இல்லைனாக்க மெய்ஞானம் இல்லை, மெய்ஞானம் இல்லைனாக்க விஞ்ஞானம் இல்லை. ஆனா விளக்கை போன்றதுதான் விஞ்ஞானம். ஆனா அந்த மெய்ஞானம் என்பது சூரியனை போல. சூரியன் தான் அனைத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது இல்லைங்களா? அந்த அனைத்துக்குமே ஆதாரமான அந்த சூரியனை வழிபடுவதற்கும் நாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணுங்க. இப்ப விடுமுறை காலம் இல்லைங்களா? பெரும்பாலான நேரங்களிலே இந்த குழந்தைகளிட நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைகள்கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம நேற்று ஒரு மீட்டிங் போயிருந்தேன், என்னுடைய கம்யூனிட்டி மீட்டிங் போயிருந்தேன். அப்ப போயிருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, நம்ம குழந்தைகளோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, நம்ம உறவு முறைகளை பத்தி சொல்லுங்க. பெரும்பாலான பிள்ளைங்களுக்கு சித்தப்பா பெரியப்பான்னு என்னன்னு தெரியல, அத்தைன்னா என்னன்னு தெரியல, இந்த ஆன்டி அங்கிள் அப்படின்னா தான் தெரியுதே தவிர, இல்ல மேம் எப்படின்னா ப்ரோ அப்படின்ட்டே போயிடுறாங்க.
அப்போ நம்ம என்ன சொல்லி தரணும் அப்படின்னாக்க இந்த உறவு முறைகளை பத்தி சொல்லி தரணும். இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க மொட்டை மாடிக்கு போய் அந்த சந்திரனை பார்க்க சொல்லுங்க, சூரியனை பார்க்க சொல்லுங்க. இந்த நம்ம நம்ம கற்றுக்கொண்ட இந்த விஞ்ஞான அறிவை ஓரளவுக்கு அந்த பிள்ளைங்க நல்லா டக்குன்னு பிடிச்சிருதுங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக அவங்க 5லேயே பசுமரத்தாணி போல அவங்களுக்கு பதிஞ்சு போயிடும். இப்ப இருக்கிற பிள்ளைங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி சொல்லி வச்சோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தைகளோட நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணாதான் இறை சக்தியையும் அவங்களுக்கு உணர வைக்கணுங்க. இப்ப நம்ம சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் போடுறோம். நாம நாம வீட்டுல அவங்களுக்கு சொல்லித்தரணும். வீட்டுல அவங்களுக்கு அந்த இறை சக்தியை பற்றியும் இறை பக்தியை பற்றியும் அவங்களுக்கு சொல்லி தரணும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க துன்பம் வந்த உடனே தோண்டு போயிடும். ஐயோ துன்பம் வந்துருச்சே, இந்த ஏன் ஆண்டவன் எனக்குன்னு பார்த்து இந்த துன்பத்தை தரோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். ஆனா நம்ம செஞ்ச செயலுக்கான விளைவைத்தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது நம்ம சுத்தமா அதை உணர்ந்து கொள்றது இல்லை. நாம செய்த செயல் தான் நம்ம விளைவை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். துன்பம் வரும்போது தோழக்கூடாது, இன்பம் வரும்போது ஆணவப்பட்டு ஆடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த துன்பம் துவண்டு போகக்கூடாது. காற்று என்ன செய்யுங்க, பலமா வீசும், அது போன போக்குல போகும், அதுக்கப்புறம் அடங்கி போயிடும். அதே மாதிரிதான் என்ன செய்யணுங்க, நம்மளுடைய துன்பமும் வேகமா வந்தாலும் ஓரளவுக்கு அது தனிந்து விடும். இந்த தனிந்து வரக்கூடிய வேலையில வரைக்கும் நமக்கு மனம் காத்துக்கிறது இல்லை. காத்துக்காம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் நம்மளையே நம்ம நொந்துக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம மெடிடேஷன் நம்ம நல்லா பண்ணணும். மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னாக்க மெடிடேஷன் இஸ் த சைலண்ட் அண்ட் சீக்ரெட் கிஃப்ட். மெடிடேஷன் இஸ் த சைலண்ட் அண்ட் சீக்ரெட் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த நம்ம மெடிடேஷன் நல்லா பண்ணணும், அந்த ஈகோ இல்லாம இருக்கணும். அதற்கு ஒரு சின்ன கதை என்னன்னு பார்த்தாங்கன்னாக்க, ஒரு பெரிய கார் கம்பெனி இருக்குதுங்க. இந்த பெரிய கார் கம்பெனி நிறைய டிசைன் கார்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்றாங்க. அதுல ஒரு படு சுட்டி பையன் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவர் ஒர்க் பண்றவரு என்ன செய்யறாரு, நல்ல ஒரு புத்திசாலியும் கூட. ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு காரை டிசைன் பண்ணி மேல பெரிய மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க. சொல்றாரு, இவ்வளோ டிசைனா நான் வடிவமைச்சிருக்கிறேன், இந்த காரை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அவர் அசந்து போயிட்டாருங்க. எவ்வளவு அற்புதமான இந்த காரை ப்ராடக்ட் நல்ல ஒரு டிசைனிங் பண்ணியிருக்கிறீங்க, இதை நாம தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே டிசைன்ல காரெல்லாம் நல்லா தயார் பண்ணிட்டாங்க. காரை பார்த்த உடனே ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இவ்வளவு அழகா நல்ல ஒரு டெக்னிக்கலா இருக்கக்கூடிய அந்த காரை ஒரு நல்ல சின்ன பையன்தான் தயார் பண்ணியிருக்கிறானே அப்படின்னு, டிசைனிங் பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்ல உடனேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த காரை மார்க்கெட்டிங் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும், அந்த செக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் இல்லைங்களா. அது கொண்டு வர்றதுக்காக அந்த காரை வெளியில எடுத்துட்டு வர பாக்குறாங்க. என்ன செய்து அந்த மேல இடிக்குது, வெளியில கொண்டு வரும்போது மேல இடிக்குது. நீங்க சொல்லலாம், இப்ப பெரிய ஷோரூம்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா கொண்டு வந்துருவாங்கல்ல, டிரைவர் அப்படியே சைன்னு கீழே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுது, வெளியில கொண்டு வர்றது கொஞ்சம் மேல இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேஜிக் பண்ணிக்கங்க, மேல கொஞ்சம் இடிக்குதுங்க. அடடா மேல கொஞ்சம் இடிக்குதே, அப்ப அந்த மேல அந்த இடிக்கிற அந்த சுவரை என்ன செய்யணும், கொஞ்சம் தட்டி விட்டு இடிச்சு அதுக்கப்புறம் பூசிக்கலாம் இல்லையா, அப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, காரை கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வந்துருங்க, பரவாயில்ல, கொஞ்சம் கீறல் விடுவோம், அதை கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இடிக்கவும் கூடாது, என்ன செய்யாது மேல இடிக்கவும் கூடாது, இந்த காரை கிராச் ஆகவும் கூடாது, எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மேனேஜர் என்ன பாக்குறாரு, ஐயோ மேல எடுக்க கூடாது இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப வயசானவர் ஒருத்தர், வாட்ச்மேனா இருக்கிற ஒரு வயசான தாத்தா சார் நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்றாரு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒண்ணு இல்ல, 4 டயர்ல இருக்கக்கூடிய காத்தை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னாக்க 1 இன்ச்சு குறைஞ்சிரும், அப்புறம் எடுத்துட்டு வெளியில அதுக்கப்புறம் கார்ல அந்த டயர்ல காத்து அடிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இது இவங்களுக்கெல்லாம் தெரியாம போச்சே. இத்தனை டெக்னிக் தெரிஞ்சவங்களுக்கு அந்த சின்ன
அந்த எது தெரியலீங்க, அந்த ஒரு ஒரு இன்ச்சு ஈகோ, ஒரு இன்ச்சு கோபம், அந்த ஒரு இன்ச்சு எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்ப அந்த சாதாரணமானவங்கள்ட்ட கூட இந்த அறிவு என்பது எவ்வளவு அழகாக அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது வியப்பாகத்தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம், நாம தான் பெரிய அறிவாளியாக்கும் அப்படின்னு எல்லாம் பெருசா அனுப்பப்படும் பொழுது சின்ன பசங்க கிட்ட ஒரு சின்ன அறிவு கூட நமக்கு கிடைக்கும். கந்தகுரு கவசத்துல கூட மூலமதை ஏற்றினால் கால பயம் இல்லையடா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இப்ப மூலம் என்று சொன்னது நான் நம்ம மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஏற்றினால் கால பயம் இல்லையடா அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை தரம் நம்ம கேட்டிருக்கிறோம் பாடல்களிலே, கந்தகுரு கவசத்துல. ஆனா நமக்கு இப்ப இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடியதை ஏத்திட்டோம். ஏத்தி எங்க கொண்டு போயிட்டோம்? அந்த மூலத்துக்கு கொண்டு போயிட்டோம். இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த மூலத்தோட இணைச்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப இந்த மூலாதாரத்தை நினைச்சுக்கிட்டு அந்த மூலத்தை சுத்த வெளியே நினைங்க, எவ்வளவு டைரக்டா நல்லா கனெக்ட் ஆகும். அப்ப அங்க இருந்து நமக்கு இங்க கனெக்ட் கிடைக்குதுங்க. அதை நல்லா ரிசீவ் பண்றோமா அப்படின்னாக்கா அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட வேணும். வீடு என்ற கவியை மகர்ஷி சொல்றாருங்க. 1960 அவர் இயற்றிய கவியில, கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு மகர்ஷி கவியேற்றி. வீடனில் இடமாம் தேடி தேடிட வீடிலா வீடு வெட்டவெளியாகும். வீடனில் இடமாம் தேடிட தேடிட வீடிலா வீடு வெட்டவெளியாகும். அது வெட்டவெளி தானே, அதைத்தானே சுத்தவெளி அப்படின்னு சொல்றோம். வெட்டவெளினா ஒண்ணுமில்ல நினைக்கிறாங்க, ஆனா அனைத்தும் அடங்கியது அந்த மூலம். வீடனும் மெய்ப்பொருளே வேக இயக்கம். வீடனும் மெய்ப்பொருளே வேக இயக்கம். மின்முதல் நிகழ்ச்சி விவேகம் ஈராக என்ன வேணுங்க? மின்முதல் விவேகம் என்பது வேண்டும். வீடனும் ஆதியே பொருள் என கண்ட பின் விவேகம் அதனுடைய சிறப்புன விளங்கும். இந்த விவேகம் இருக்கும் பொழுதுதான், வேகம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்னாக்கா அந்த விவேகம் என்பது நமக்கு வந்துடும். அப்ப அந்த வீடு என்பது, நமக்கெல்லாம் வீடு எதுங்க? இப்ப இருக்கக்கூடியது என்னது? டெம்பரவரி தான். நமக்கெல்லாம் இறுதியாக வரக்கூடிய வீடு அதே சுத்தவெளி என்ற அந்த வீடு பேரு அப்படின்னு சொல்லணும். நிறைய பேருங்க இறந்த பின்னாடி இந்த கண்ணீரஞ்சலின்னு ஒரு போஸ்டர் ஒட்டுவாங்க. இன்னார் இறைநிலை அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்வாங்க. வீடு பேரு அடைந்து விட்டார், முக்தி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க, முக்தி அடைந்துகிறதுக்காகத்தானே இவ்வளவு பயிற்சிகள் நாம பண்றோம். அதுக்கு சந்தோஷமா தானே படணும். ஒண்ணு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அவர் இறந்து விட்டார் என்ற தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா வீடு பேரு அடைந்து விட்டார், முக்தி அடைந்து விட்டார், இறைவனை அடைந்து விட்டார் அப்படி என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று வேற போடுவாங்க. அப்ப நமக்கு பேரடைவது என்பது, வீடு பேர் அடைவது மிகவும் சந்தோஷமாக நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீடே அறிவெனும் விளக்கம் பெறுதலே வீடு பேராகும். விளங்கி விளக்கினேன். மகர்ஷி சொல்றது பாருங்க, அவர் முதல்ல விளங்கிக்கிட்டாரு. அவர் முதல்ல விளங்கி கொண்டு விளக்கினேன் என்று சொல்றாரு. இதுதான் சுவாமிஜியோட பெஸ்ட். நம்ம குரு வேதாத்திரி வீடெனும் வீடு பேராகும் விளங்கி, அவர் முதல்ல விளங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை விளக்கி இருக்கிறாருங்க மற்றவங்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால நாம இப்ப நம்ம சுத்த விடையை பற்றி நம்ம சிறப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த ஞானத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது நாம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப 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 பக்தி நிலையில, நிறைய பேர் பக்தி நிலையில இருக்கிறாங்க. பக்தி நிலையில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, சிவன் பக்தர்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு சிவ பக்தர் என்ன செய்யறாரு, சிவன் அபிஷேக பிரியர் என்று சொல்லுவாங்க. அந்த பக்தி வெறி அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க வெறியில இருப்பாங்க. அவங்க சிவலிங்கத்துக்கு மன்னன் பாலாபிஷேகம் செய்யறதுக்காக அவன் நாட்டு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறான், பாலையெல்லாம் நீங்க உபயோகிக்காதீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. பல மணி நேரம் வரிசையில நின்று எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க, அவங்கவுங்க எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பால் எல்லாம் மாட்டுல பால் கறந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
எங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் ரொம்ப தயங்கி தயங்கி தான் கொண்டு வந்து தான் கொடுக்குறாங்க. சொம்பு சொம்பா கொண்டு வர்றாங்க, அண்டா அண்டாவா கொண்டு வர்றாங்க. அது எல்லாம் வந்து ஒரு பெரிய அண்டாவை வச்சு அதுல வந்து நிறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, நிறைச்சு விடணும்னு நினைக்கிறாரு அந்த மன்னன். நிறையவே இல்லை, எல்லாருமே நிறைய கொண்டு வர்றாங்க. பால் எல்லாம் கொண்டு வந்து, ஏன்னா அவர் வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்கு ஊத்தணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த அண்டால ஊத்துங்க, அதுக்கு அபிஷேகத்துக்கு சிவன் அபிஷேகம் பண்றதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. பட் ஒரே ஒரு அம்மா வந்து என்ன செஞ்சுச்சு, கடைசியில வந்து மன்னா நீங்க என்னைய மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களோட உத்தரவை மீறி நான் வந்து கொஞ்சம் பாலை தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டால ஊத்துறாங்க. எத்தனை பேர் பாலை ஊத்துனாங்க, அந்த அண்டா நிறையல. ஆனா அந்த அம்மா ஊத்துன பிறகுதான், கொஞ்சம் பால் அந்த அம்மா ஊத்துன பிறகுதான் அந்த அண்டாவே நிறைஞ்சிச்சு. ஏன்னு காரணம் கேட்ட பின்னாடிதான் இந்த அம்மா சொல்றாங்க, மன்னா மன்னிச்சுக்கங்க, நான் வர்ற வழியில வறுமையில இருக்கிறவங்க வந்து உணவுக்கு இல்லாம உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் பாலை கொடுத்துட்டு தான் நான் கொஞ்சம் பாலை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அன்பும் கருணையுமாக அந்த அம்மா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க அந்த கொஞ்சம் பாலை கொடுத்த உடனே தான் அந்த அண்டாவே நிறைஞ்சிருக்குதுங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த அன்பும் கருணையுமாக இருந்ததுனாலதான் அந்த அண்டாவே நிறைஞ்சிருக்க. கடவுளின் அருளை பெறுவதற்கான வழி என்னன்னு இந்த மன்னனுக்கு அப்பதான் புரிஞ்சது. அதாவது அடுத்த வீடு தீ பிடிச்சு எரிஞ்சிச்சுன்னா அதை ஓடி சென்று அணைப்பது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம வீட்டுல அந்த தீ பத்திக்காம இருக்கணும் அப்படின்றதுனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நிலையில நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, தியானம் நிறைய செய்து நம்மளுடைய ஜீவகாந்தத்தை நல்லா பெருக்கிக்கணும். அப்ப நாம எப்பவுமே மகரிஷி அந்த மூலத்தோட தான் இணைவாரு. மூலத்துல இணைந்து ஞாலத்தோடு இந்த ஞாலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த வகையில நாம எல்லாம் அறிவை கொண்டு போக வேண்டும் என்றுதான் அவர் எண்ணி நிறைய கொண்டு வந்திருக்கிறாருங்க. இதுல இறை சுத்தவெளியிலிருந்து நாம எப்படி வந்திருக்கிறோம் என்று படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில நாம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த பரிணாமம் என்பதை இப்ப தன்மாற்றம் என்று மாத்தி இருக்கிறாங்க யூனிவர்சிட்டியில நாம அஃபிலியேட்டட் ஆன பிறகு. இந்த தன்மாற்றமாக ஒவ்வொன்றாக ஒன்றிலிருந்து ஒன்றாக நாம வந்ததுனாலதான் அத்தனை மனித விலங்கின தன்மைகளும் நம்ம கிட்ட இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொண்டோம். புரிந்து கொண்ட பின்னாடி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, அதன்படி வாழ வேண்டும். மூலத்தினுடைய தன்மை மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். மூலத்தினுடைய தன்மை அன்பும் கருணையும் இருப்பதுனாலதான் நமக்கு என்ன வருதுங்க, நிறைய நேரம் இந்த பயிற்சிகளில நம்ம தொய்வு பெற்று விடுகிறோம். காரணம் என்ன அப்படின்னாக்க, வியாபாரத்துல நொடிஞ்சு போயிடுறது என்பது வரும் பொழுது நமக்கு பல துன்பம் வந்து விடுகிறது. அப்போ கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்துல என்ன செய்வோமோ அப்படின்னு பயந்தும் சில நேரம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப துன்பப்பட்டு போயிடும். ஒருத்தர் அப்படிதாங்க போய் இரவுல நிலா வெளிச்சத்துல ஒரு காட்டுல, பெரிய தொழிலதிபர் தான் அவரு, நிறைய தொழில நஷ்டமான பின்னாடி காட்டுக்கு போய் அப்படியே உலாவிட்டே போய் உட்கார்ந்தாரு. நான் அப்படி எல்லாம் பணம் எல்லாம் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கவலையில ஆழ்ந்துகிட்டே என்னதான் நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் அவர் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாரு, அங்க இருக்கிற கற்களை எல்லாம் எடுத்து ஆத்துல வீசிக்கிட்டே இருக்கிறார். அப்படி வீசும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வீசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் விடிஞ்சு போச்சு, பொழுது விடிய விடிய நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. கடைசியா ஒரு கல்லை தான் எடுக்கிறாரு. என்ன செய்யறாரு, பாக்குறாரு கையில வைரக்கல் இருக்கிறது. அது வரைக்கும் அவர் வீசின கல்லெல்லாம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க வைரக்கல்லுங்க. அத்தனையும் அந்த வைரக்கல்லெல்லாம் எங்க போயிடுச்சுங்க, எல்லாமே அந்த தண்ணியில போயிட்டு வீசி எறிஞ்சிட்டாரு. அதெல்லாம் வீசி எரிஞ்ச பின்னாடிதான் அவருக்கு தெரியுது, ஓ நாம இதுவரைக்கும் எரிஞ்சதெல்லாம் வைரக்கற்களா. அப்போ கடந்த கால கவலையினாலையும் இப்போ எதிர்காலத்துல நம்ம என்ன செய்வோமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் தான் அவங்க என்ன செய்யறாரு, அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரே தவிர
நிகழ்காலத்துல அவர் விழிப்போடு இருந்தார் அப்படின்னாக்கா கல் எடுக்கும் பொழுதே அவர் வந்து ஒரு விழிப்போட இருந்திருப்பார் இல்லைங்களா. இதற்கு 4 தர்மங்களை நம்ம கடைபிடிக்கணும் என்று பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. தர்மம் 4 விதங்க. ஒண்ணு சாமானிய தர்மம், இன்னொன்னு சேஷ தர்மம், இன்னொன்னு விசேஷ தர்மம் என்று சொல்றோம். இந்த விசேஷ தர தர்மம் என்று ஒன்று இருக்குதுங்க. தர்மம் செய்ய வேண்டும், அதாவது என்ன சொல்றாங்க, தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது துன்பம் வந்தா, அதாவது தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வந்து நம்ம செய்யக்கூடிய தர்மம் என்னென்னது அப்படின்னாக்க இந்த அத பத்தி சொல்றேன். மகான்கள் சொன்னதுதான் இது. சாமானிய தர்மம் என்பது என்னது அப்படின்னாக்க பெற்றோர்களை நாம மதிக்க வேண்டும். அப்பதான் நாம இந்த ஞானத்துல இருக்கிறோம் இல்லைங்களா. இந்த உலகத்துல இருக்கிறோம். நாம நல்லது பண்ணும் பொழுதுதான் அந்த மூலத்தை நாம அடைய முடியும். அதற்கான வழிகள் என்னென்னது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். இது சாமானிய தர்மம் என்பது என்ன அப்படின்னாக்க பெற்றோர்களுக்கு, சமுதாயத்துக்கு, நம்ம எல்லாம் மனைவிக்கு, குருமார்களுக்கு, ஆச்சாரியர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நம்ம கூட பணி புரிபவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நம்ம நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப இது வந்து சாமானிய தர்மம் தான். இது நம்மளால செய்ய முடியும். அப்ப என்ன அப்படின்னாக்க இதற்கு உதாரணமாக எதை சொல்றாங்க, ராமபிரானை சொல்றாங்க. ராமபிரான் வந்து அத்தனை வசதிகள் தானே, சரியான நிலையில இருக்கும் பொழுது, நல்ல நிலையில இருக்கும் போதே நீ இல்லறத்தை துறந்து துறவரம் போகணும்னு சொல்லும், துறவரம் அல்ல காட்டுக்கு போகணும், வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெற்றோரை என்ன செஞ்சிட்டாரு, அவர் சொல்லை மதிச்சாரு. இல்லறத்தை என்ன செஞ்சாருங்க, மனைவியை மட்டும் கூட கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்கு போயிட்டாரு இல்லைங்களா. குருவோட சேர்ந்து வாழ்ந்தார். அப்ப இது வந்து சாமானிய தர்மம் என்று இதை சொல்றாங்க. இது இருந்தால், இந்த மாதிரி இருந்தாலுக்கு இது மரணமில்லா பெருவாழ்வை கூட நமக்கு கொடுக்கும் என்றுதான் சொல்லுவாங்க. இதுக்கு கொஞ்சம் இவை அனைத்தையும் செய்து முக்தியானவர் தான் ராமபிரான் என்றும், முடியாட்சி, இந்த மன்னர்கள், இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில அவர் வந்துட்டு வனவாசம் செய்து போயிருக்கிறாரு இல்லைங்களா. அடுத்த தர்மம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சேஷ தர்மம் என்று சொல்றது. சேஷ தர்மம் என்பது என்ன அப்படின்னாக்க, பூவை சுத்தி இருக்கக்கூடிய வண்டு என்ன செய்யும், எப்பவுமே பூவை சுத்தி இருக்கக்கூடிய வண்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி என்ன செய்யும், அதை இருப்பிடத்துக்கு எடுத்துட்டு போகும் இல்லையா. சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னாக்க, ராமனுடைய தம்பி லக்ஷ்மணன் என்ன செஞ்சாரு, அவர் ராமர் வனவாசம் போகும் பொழுது லக்ஷ்மணனை விட்டுட்டு, ராமரை விட்டுட்டு லக்ஷ்மணன் விலகி இருக்கல, இங்கே இருக்கல, ராஜ்யத்திலே இருக்கல, வனத்துக்கு தான் அவரும் போயிருக்கிறாரு. கூடவே போயிட்டு அவரோடய இணைந்து இருக்கிறாரு. அது அப்படி இருக்கும் பொழுது லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரியல, ராமனுக்கு சேவை செஞ்சாரு, மனைவி பற்றி நினைக்கல. இது வந்து பக்தியினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து சேஷ தர்மம் என்று சொல்வது. முதல்ல பார்த்தது நாம சாமானிய தர்மம், இப்ப பார்க்கறது சேஷ தர்மம். இன்னொன்னு விசேஷ தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப உயர்வானது, நட்புக்கானதும் கூட. இது வந்து பகவானுக்கு அத்தனையும் நாம சமர்ப்பிப்பது அப்படின்னு சொல்றாங்க. எங்கோ இருக்கிறாரு ராமர், ஆனா அவருடைய பாதுகைகளை வச்சு இந்த பரதன் என்ன செய்யறாரு, அந்த ஆட்சியை செய்யறாரு இல்லைங்களா. பரதன் அந்த ஆட்சியை செய்யறாரு, அவருடைய பாதுகைகளை வச்சு ராமர் என்றே பாவித்து அவர் ஆட்சி செய்யறாரு இல்லையா. இது முழுமையான சமர்ப்பணம் செய்வது. தர்மம் தர்மம் என்பது குன்றாமல் பார்த்து கொள்வது இந்த நிலை என்று சொல்றாங்க. அப்போ சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம் என்று சொல்வது என்ன அப்படின்னாக்க, சுத்தமா நம்ம டோட்டலா சரணடைவது என்பதுதான் இது உத்தமம் என்பது. இதை ஜென் துறவிகள் என்ன சொல்றாங்க, அடியாருக்கு, அடியனுக்கும் அடியேன் என்று சொல்றாங்க. நம்ம மகரிஷி சொல்றாங்க, நம்ம மகரிஷி என்ன பாருங்க, இறைப்பணியில் மகரிஷி ரொம்ப அன்புடன் அப்படின்னு போட்டு பார்த்து, குரு நம்மளும் சொல்லுவோம், குரு பணியில், குரு சேவையில், இறை சேவையில் அப்படின்னு எல்லாம் போடுவோம். அப்போ அது மாதிரிதான் மகரிஷியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எப்பவுமே தன்னை மிகவும் அடக்கமாகத்தான் வச்சிருப்பாரு. தன்னை எப்பவுமே வந்து உயர்த்தியும் நினைச்சுக்க மாட்டாங்க. இயல்பாக இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய மகரிஷியுமே. நம்ம வந்த நோக்கம் யாருக்கும் புலப்படல. சுய தேவைக்காக மட்டும் புத்தியையும் பலத்தையும் செல்வாக்கையும் செலவையும் நம்ம பயன்படுத்துறோம். அப்படி இல்லாம என்ன செய்யணும்னாக்க தியானம், உலக நலத்துடன்
நன்றி சந்திராமா. ஆமா, உலக நல தொண்டன் என்று தன்னை அறிவித்துக் கொள்வார் மகர்ஷி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். உலக நல தொண்டன், பொடியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்வார் ஒரு ஆழ்வார். தொண்டருக்கு அடி பொடி ஆழ்வார் அப்படின்றாருங்க. அதாவது உலக நல தொண்டன் என்று நம்ம வேதாத்ரி மகரிஷி அவரை ரொம்ப எளிமையா அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு எல்லாமே நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, முதல்ல மன ஓர்மை என்பது வேண்டும், இன்னொன்னு மன அமைதி என்பதும் வேண்டும், மன ஒடுக்கம் என்பது வேண்டும், இந்த மனோராஜ்யம் தவிர்க்கணும். இதை வந்து இறை ராஜ்யத்தில் நாம் மூழ்க வேண்டும். ஏன்னா மனோராஜ்யம் என்பது பாத்தீங்கன்னாக்க மனம் ஒரு ராஜ்யம் தான். அதை நாம வந்து அமைதியா வைத்துக் கொண்டால் அது ராஜ்யமாக அது ஆண்டு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை நாம் வாழலாம். அப்படி இல்லாமல் நம்ம பெரும்பாலும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னாக்க என்ன ஆகும்? ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால இறை ராஜ்யத்தோடு மூழ்கி விட வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்றாங்க. அந்த இறை ராஜ்யத்தோட நாம மூழ்கினோம் என்றால் நம்ம வந்த நோக்கத்தை நாம் நிச்சயமாக பூர்த்தி செய்ய முடியும். நம்ம வந்த நோக்கம் என்னதுங்க? நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய வாழ்வின் நோக்கமே இறைநிலையை அடைதல் என்ற நோக்கம்னு முதல் அகத்தாய்வுல வாழ்வின் நோக்கம் என்றதை சொல்றோம். அப்ப அந்த முதல் நோக்கமே வாழ்வினுடைய இறை நிலை அடைதல் என்பது. அந்த இறை நிலை அடைவதற்கு இறைநிலை என்பது எது என்று முதல்ல உணர வேண்டும். அந்த உணர்வதுதான் இந்த மூலத்தை உணர்வது. அது இப்ப நம்ம ஞானத்துக்கு வந்து பிறந்துட்டோம். பிறவாமை வேண்டும், பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப அந்த பிறவா நிலை அடைவதற்காக நாம அத்தனை பயிற்சிகளையும் நாம செய்து தவறாமல் செய்தோம் என்றால் நம்ம இந்த ஞானத்தில் இருந்து கொண்டும் முக்தி நிலை அடைவதற்கு, முக்தி நிலை ஞானத்தின் உச்சவரம்பு என்பது மௌனம். அந்த மௌன நிலையில இருந்து சிறந்த நிலையில இருந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியுங்க? அந்த மூலத்தை நாம் அடைய முடியும். அந்த மூலத்தை அடைவதற்கான பயிற்சிகளை முறையாக நாம செய்தோமானால் கட்டாயமாக நாம் இந்த மூலத்தை அடையலாம். நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து மகரிஷி தத்துவம் தான். இதற்கு பெரும்பாலும் நமக்கு ஊக்கமின்மை பெரும்பாலும் காரணம். ஊக்கமின்மை என்பது இல்லை அப்படின்னாக்க யோசித்து எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம நாம ஊக்கத்தோட நம்ம ஒவ்வொரு செயலையும் நாம செய்யணும். இன்னொன்னு மாற்றம் என்பது நமக்கு வந்துருச்சுனாலும் மாற்றம் ஒன்றே நமக்கு மாறாதது என்று எண்ணிக்கொண்டு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும், அந்த மாற்றம் நன்மையாகத்தான் இருக்கும் என்று உணர வேண்டும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகளை நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிறைய வருங்க. பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கு தியானத்தில் அமர்ந்தோம், மௌனத்தில் அமர்ந்தோம்னாக்க அந்த பிரச்சனைகளை நாம தீர்த்து கொள்ளலாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், பிரச்சனையை எதிர்கொண்டால் நமக்கு நிறைய வந்து ஐடியாஸ் கிடைக்கும், அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். இன்னொன்னு பயம் என்பது, பயத்துல என்ன செய்யறோம் அப்படின்னாக்க நிறைய என்ன அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்றதே நமக்கு எல்லாம் மறந்து போயிடும். அதனால பயம் என்பது இல்லாம இருப்பதற்காகத்தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், அநாகதம் என்பது தியானம் பண்ண வேண்டும். அநாகத தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நிறைய முடி நல்லா படபடன்னு பயமா இருக்கு, பயந்து போவேன். லேடிஸ் மட்டும் தான் நான் கிளாஸ் நடத்துவேன் அப்படின்னு தான் சொல்வேன், ஜென்ஸ்க்கு எல்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்வேன். இப்ப எல்லா கிளாஸுமே எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் ஒரு பேராசிரியர் சொன்னாரு, நீ முதல்ல அநாகத தியானம் பண்ணுமா, நீ கொஞ்சம் நல்ல தைரியம் கிடைக்கும் அப்படின்றாரு. அதனால ஓரளவுக்கு நல்ல தைரியமா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பயம் வராம இருக்கிறதுக்கு அந்த தவத்திலே நம்ம அநாகத தவம் நல்லா பண்ணலாம். தோல்வி வந்தால் துவளக்கூடாது என்று சொல்வாங்க. தோல்வி வெற்றிக்கு அறிகுறிதான் தோல்வி என்பது. அடுத்தது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று இருந்தானாக்க முடிந்ததே நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். இனி அடுத்தது நாம என்ன செய்வோம் என்று நினைச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்குமே தவிர தோல்வி என்பது நமக்கு எப்பவுமே இல்லவே இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த தத்துவங்கள் எல்லாமே வந்து மூலத்தில் ஞானம். அந்த மூலத்தில் இங்க ஞானத்துல இருக்கக்கூடிய நாம மூலத்தை உணர்ந்து கொண்டோம் என்றால், உணர்வதற்கான பயிற்சிகள் அத்தனையும் செய்தோம் என்றால் நாம் வாழ்வில் சிறப்பாக வாழ முடியும்.
என்று கூறி இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் மகரிஷியுடைய கவியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு, உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம்போங்கி வாழ்க என்று கூறி வாழ்த்தி மகிழ்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். மேலும் இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் சாட் பாக்ஸில் இப்போதே பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர்களுக்கான வாழ்த்து குருவின் நினைவில் நின்று வழங்கப்படும். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். சந்திரா சிக்னல் இருக்குமா? வாழ்த்துக்கள். அம்மா கேக்குதாம்மா? இப்ப கேக்குதுமா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. 2 அம்மாவுடைய குரலும் 2 ரொம்ப ஒத்து போச்சு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா சந்திராமா எதையுமே எங்களுக்கு கொஞ்சம் கூட விட்டு வைக்கல. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எதையாவது கொஞ்சம் நஞ்சம் விட்டு இருந்தா நாங்க சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க எப்படி இருந்துச்சு என்னங்கிறத. ஆமா, பிராணனை ஒளி மூலம் கொண்டு வருகிறது. பிராணன் வந்து ஒளி மூலமாக வருகிறது அப்படிங்கிறது மாதிரி சொன்னீங்க. அது எனக்கு புரியல. ஒண்ணு. 2வது விஞ்ஞானம், விளக்கு, மெஞ்ஞான சூரியன். அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. இந்த ஞாலம்ங்கிறதுமா, இப்ப மூலம்ங்கிறது முத்தி, மௌனம், மூலம், மகா மௌனம் எல்லாமே சொல்லலாம். அதுக்கு விளக்கம் எல்லாம் சொன்னீங்க. இந்த ஞாலம்ங்கிறது நான் படிக்கிற காலத்துல எப்ப 65, 66லயே தமிழ் படிக்கையில உலகம்னு ஒரு வேர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞாலத்துக்கு இன்னொரு மறுபொருள் உலகம். எங்க தமிழ் டீச்சர் அதையே அதை பூமின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. எனக்கு நீங்க அந்த வேர்டு சொன்னோன்னு அவங்க பேசினதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்தது. இந்த இடத்துல ஞாலம்ங்கிறது எதுமா பொருந்தும்? இந்த இடத்துல அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஞாலத்துல உலகம் அதான் சொல்றீங்களா? மூலத்துல இருந்துதான் இந்த ஞாலமே வந்தது, இந்த உலகமே வந்தது. அது ஒன்றிலிருந்து ஒன்றாக எல்லாமே வந்திருக்கின்றோம் அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்லிட்டு வந்தேன். உலகம். ஆமாமா, உலகம் தான் ஒண்ணு. 2மா பிராணன் ஒளி மூலமாக கொண்டு வருகிறது. பிராணனை வந்து ஒளி மூலமாக நான் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையே நம்ம தெரியல. பிராணன்கிறது ஒளி மூலமாகத்தான் வருகிறது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அது நான் ஒழுங்கா புரிஞ்சுக்கலையா? அந்த அந்த கோஷம் சொல்லையில சொன்னீங்க, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய, அந்த வரையில அதை சொன்னது மாதிரி இருந்தது. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஒழுங்கா பண்ணிக்கலையா என்னன்னு தெரியல. ஒளி எந்த இடத்துல சொன்னேன்? அதாவது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை, அதுதான் வெளின்னு சொல்லும் பொழுதுதான் நான் சொன்னேன். ஒளி எந்த இடத்துலயும் வரலையே. ஓ, வெளியதான். அப்போ வெளியதான் ஒளின்னு புரிஞ்சுக்கிட்டானா என்னன்னு தெரியல. ஓகேமா. வழி என்பது காற்று அப்படின்னு சொன்னேன். வழி 2 கொடுலா போட்டா வழி காற்று, முண்டினி போட்டா பெயின், மானா போட்டு லானா போட்டா பாத்துவே, அப்படிதானே? அதுதான் நான் சொன்னேன். பாதை. ஓகே. ரொம்ப சிறப்புமா. நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்த்துக்கள். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றி. அடுத்த அன்பராக கிருஷ்ணவேணி அம்மா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. கிருஷ்ணவேணிமா. கவிதாம்மா, வாழ்க வளமுடன். கவிதாம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா மூணு தர்மத்தை பத்தி சொன்னீங்கல்லம்மா. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், அப்புறம் இன்னொன்னுங்கம்மா சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் அண்டால கவுத்து வச்சு மழை வருது, அதுல எதுவுமே, அதுக்கு என்ன தத்துவம்மா? அதுங்களா? அதாவது
மழை நல்லா பெஞ்சுது இல்லைங்களா? ஆ ஆ அந்த பாட்டி சொன்னது என்ன அப்படின்னாக்க, கழுவி கவுத்தி வச்ச அண்டாவை அப்படியே தூக்கிவே அங்க வச்சிரு அப்படின்னு சொன்னதுனால அந்த பாப்பா ஆ என்ன செஞ்சுது, கவுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல அந்த அண்டாவை அப்படியே கொண்டு போய் அந்த மழை தண்ணியில வச்சிருச்சு. அது ம் அப்படியே வெளிப்புறமா தானே வைக்கணும். அந்த ஆமா மழை தண்ணியே கொள்ளளவு பண்ற மாதிரி தானே வைக்கணும். ம் கவுத்தி வச்சு அப்படியே வச்சிருச்சு அந்த பாப்பா. ஆ பாட்டி போய் பாக்குறாங்க, என்ன செஞ்சிருக்கு, விழுந்த தண்ணி அத்தனையும் அந்த அண்டா மேல விழுந்து வெளியில தானே போயிருக்கும். ஆமா அண்டாவை நல்லா விரிச்சு வச்சிருந்தாங்கன்னாக்கா அந்த மழை தண்ணி எல்லாம் அதுல விழுந்திருக்கும். அதே மாதிரி நாமளும் நிறைய பேரு கவுத்திய வச்ச அண்டாவா இருக்கிறோம். இறைநிலை நமக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது. நம்ம நாமளும் வாங்கறதுக்காக. அதையெல்லாம் உள்வாங்கக்கூடிய அண்டாவாக இருக்கணும். சரிங்க. அதுக்கு எடுத்துக்காட்ட தான் அந்த கதையை சொன்னேன். நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. புரிஞ்சுதுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக சுசீலா அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பாங்க. நல்லா ரொம்ப சிறப்பா இருந்தது. அதான் எல்லாம் அந்த மலையை சொல்லிட்டாங்க, அருள்நிதி சந்திரா அம்மாவே. நாங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏங்கம்மா, ஒரு இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிறத ஆழ்ந்த வருத்தத்துடன் தானே போடணும். ஃபேமிலியில உள்ளவன் சாதாரணமா எப்படி போடுறது? எப்படிமா புரியல? இல்ல இந்த இறைவனடி சேர்ந்தாருங்கிறத ஆழ்ந்த வருத்தத்தோட சொல்லி போச்சு சொன்னீங்கல்ல, அதுக்கு கேக்குறாங்க அம்மா. ஆழ்ந்த வருத்தத்தோட ஃபேமிலி கமிட்மெண்ட் உள்ளவே செத்து போனான்னு வைங்க. அதாவது மரணம் அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லலாமா? ஓகேவா? நாம எல்லாம் இறைவனடி சேர்வதற்கான ரெடியா இருக்கிறோம். சரிங்கம்மா. இறைவன் அடி சேர்வதற்கு எல்லாருமே இறைவனடி சேர்றது இல்லைங்க, முக்தி அடைவது இல்ல இல்லைங்களா? வீடு பேர் அடைவது எல்லாருமே வீடு பேர் அடைவது இல்ல. சரி, அப்படியே வீடு பேர் அடைந்தால் சந்தோஷமா தானே. மரணம் அடைந்து விட்டார் என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லலாம். வீடு பேர் அடைந்து விட்டார், இறைநிலை அடைந்து விட்டார் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னேன். அதுக்காக சரிங்கம்மா, தெரிஞ்சுக்கிறதான் கேட்டேன். வாழ்க வளமுடன். நல்ல விளக்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த ஹோசூரிலிருந்து ஜெயசக்தி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய தத்துவ விளக்கு வரை ரொம்ப சூப்பர்மா, ரொம்ப அருமை, நன்றி. அதாவது என்னுடைய சந்தேகங்கள் என்னன்னா, இதிகாசம் ராமாயணம் மகாபாரதத்தை பத்தி சொன்னீங்க. அது எழுதப்பட்ட காவியங்களா இல்ல உண்மையில் நடந்ததாங்களாமா? உங்களுடைய கருத்து என்ன? மகரிஷியுடைய கருத்து புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்க நடந்ததாக சொல்றாங்க. ஆனா நடந்திருக்கிறது அப்படின்னு ஒருவர் சொல்றாங்க, நடக்கலன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஆனா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னாக்க, மனித எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த இதிகாசங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, எப்படி மண்ணாசையினால மகாபாரதமும் பெண்ணாசையினால ராமாயணமும் உருவாகி இருக்கிறது, ஏன் இதனால் அழிவுதான் ஏற்பட்டு இருக்கிறது என்று எடுப்பதற்காகவும் தான் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, உண்மையிலே நடந்ததா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுதான் இப்போ அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி பட்டாபிஷேகம் நடந்த இடம்னு இருக்குது, அதே மாதிரி சீதா தேவி போய் பூமியில இறங்கின இடம், இது எல்லாமே அயோத்தியில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் அது புனையப்பட்டதா இல்ல உண்மையில் நடந்ததா? உங்களுடைய கருத்து தான் கேட்டேன். ஓகே, அது சரியான விளக்கம் இல்ல. ஆனா இது வரையிலும் கரெக்டான விளக்கம் இல்ல. நடந்ததா இல்லையான்றதுக்கான விளக்கமே இல்ல. ஆனா சில நேரம் நம்ப வேண்டியது இருக்குது. நம்ப வேண்டியது இருக்குது. இது நடந்த புராணங்கள் புழுக்கதைகள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சில நம்ம நல்லதையே எடுத்துக்குவோமே. நல்லது எடுத்துக்கிறோம். அதை வச்சு இப்போ கோயில் கட்டுறது, அது சிலை வச்சு அது பெருசா அது பண்றது, இது மாதிரி எல்லாம் நடக்குதே. ஒரு இந்து சமயத்தை அதை வச்சு எல்லாம் நிறைய ஒரு வளர்த்துறது, அந்த மாதிரி எல்லாம் நிறையவே இருக்கு. ஆமா, இலங்கையில போயிருந்தேன். இலங்கையில போனாலையும் அந்த சீதா தேவிய வச்ச வனம் இதுதான்ன்ற மாதிரி எல்லாம் கோயில் கட்டி வச்சிருக்காங்க.
அந்த இலங்கையை எரிச்சு அந்த மண்ணெல்லாம் கருப்பா தானே இருக்குது. நாங்க போயிருந்தோம், பார்த்தோம். அதான் அப்ப அது சீதா ஏரியால உண்மையா இல்ல இப்போ கதையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் மனசுலயே இருக்கு. உண்மையாவே அதுக்குதான் நான் இருக்கட்டும், உண்மையாவே நடந்ததாகவே இருக்கட்டும், அப்பதான் நமக்கு நல்லதாவே நடப்போம். சரி, ஒரு நம்பிக்கை வழி. நம்பிக்கை வைப்போம், நம்பிக்கை வைப்போம். நல்லதுதான் நம்பிக்கை வழி. சொல்லியிருக்காங்க அப்படின்னு வைப்போம். அதான் ஓகேம்மா, வாழ்க்கை நன்றி, வாழ்க்கை. உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. ஓகே, நன்றி. அடுத்த அன்பராக 1+, நீங்க உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சந்திரம்மா, வாழ்க வளமுடன் கீதம்மா, வாழ்க வளமுடன். நான் நிர்மலா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்கம்மா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஞான சக்கரங்கள் புக்குக்கு நன்றிகள் அம்மா. எப்பவுமே நான் சொல்லிக்க விரும்புறேன். ஞான சக்கரங்கள் புக்ல இருந்து நான் உங்க நிறைய பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நிர்மலா. எங்க? நிர்மலா, திருப்பத்தூர். புக் வாங்கியிருக்கிறீங்களா? வாங்கியிருக்கேன் மேம், வாங்கியிருக்கேன். அதுதான் சொல்றீங்களா? சரி, நன்றி. அப்புறம் இன்னைக்கு சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம் சொன்னீங்க மேம். அதுல சாமானிய தர்மம் டியூட்டி டு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க மேம். ஹஸ்பண்ட் எல்லாம் சொன்னீங்க. சேஷ தர்மம் அப்படின்னா அதுக்கு என்ன, எப்படி எடுத்துக்கிறது மேம்? எப்படி சொல்றேன்? அதே பூவை சுற்றி வண்டு எப்பவுமே வந்துட்டு இருக்கிற மாதிரி ராமாயணத்தை பத்தியே நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுல லக்ஷ்மணன் அவன் தனியா இருந்துக்காம அண்ணனோட கூடவே சேவைக்காக போனார் இல்லைங்களா? ராமருக்கு கூடவே லக்ஷ்மணனும் கூடவே போனாரு. அவர் சர்வீஸ் பண்றதுக்காக போனாரு, மனைவி கூட பார்த்துக்கல. அப்ப அண்ணன் மேலேயே பற்று வச்சுக்கிட்டு அவர் போனாரு அப்படின்றதுக்காக அந்த சேஷ தர்மம் என்பது. விசேஷ தர்மம் விசேஷத்துக்கு பரதன் ஆட்சி பண்ணாரு இல்லைங்களா? ராமரின் மீது பெற்ற அன்பினால அவருடைய பாதுகைகளை அந்த அரண்மனையில வச்சு அவரே ஆட்சி செய்வதாக பாவனை செய்து அவர் அந்த அன்பு வச்சிருந்தார் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணமாக தான் எடுத்து சொல்லியிருந்தேன். சரிங்க மேம், தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, நமது வேதாத்திரிய மூத்த சகோதரி. வாழ்க வளமுடன் இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன் சந்திரம்மா. வாழ்க வளமுடன் கீதாம்மா. வழக்கம் போல ரொம்ப அருமையா இருந்ததுமா. கேட்க மோட்டிவேஷனா இருந்தது. எப்படி ஞாலத்துல இருந்து நீங்க மூலத்துல இருந்து ஞாலத்துக்கு வந்தோம், ஞாலத்துல எப்படி எல்லாம் தர்மங்களை கடைபிடிக்கணுங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப டச்சிங்கா இருந்தது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, அந்த பாதுகையை வச்சு பரதன் ஆட்சி பண்றத பத்தி சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு ஐயா சொன்ன மாதிரி நாம ராமாயணத்தை பார்த்தது இல்ல, கேட்டதுதான். நடந்திருக்கலாம், மேபி அது நடந்து உண்மையாவும் இருக்கலாம், புனைவதாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா இலக்கியத்துக்கு தக்கவாறு பல செருகல்களை சேர்த்து எழுதியிருக்கலாம். ஆனா அதனுடைய மெயின் தீம் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அந்த பரதனுக்கு உதாரணமா பிராக்டிக்கலா நம்ம யதார்த்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமாமா? அவர் பரதன் என்ன செஞ்சாருமா? அன்பினால தானே, அன்பினால பாதுகை எடுத்துட்டு போய் அண்ணனுக்கு தான் அந்த உரிமை, எனக்கு இல்ல, அத பற்று இல்லாம தன்னை விலக்கிட்டு அண்ணன் பார்த்தோம் அப்படின்னாக்க விட்டு கொடுக்கறதுக்கு சொத்துக்கள் எல்லாம் நிறைய அண்ணன் தம்பிக்க பிரிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இதுல மூத்தவர் கொஞ்சம் நல்ல என்ன செய்யலாம், இளைய சகோதரருக்கு விட்டு கொடுக்கலாம் இல்லைங்களா? ஒண்ணு இல்லைங்க, நடந்த உண்மை என்ன அப்படின்னாக்க சன்சைடு ஒண்ணு நீட்டி இருந்துச்சு. அந்த சன்சைடு அவர் வீட்டை மறைச்சிருச்சுங்களாம். அதனால நைட்டோட நைட்டு அந்த சன்சைடை இடிச்சு தள்ளினாரு. யாரு? தம்பிக்காரரு. ஏன் விட்டு கொடுத்து போகலாமே, சொத்துல விட்டு கொடுத்து போலாம் இல்லையா? இல்ல, தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த நகையில இந்த நீ நகை வச்சுக்க, அந்த மாதிரி ஒரு அன்பினால விட்டு கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி செய்யலாம்ல. அப்படி சொல்றீங்க.
அன்பு தானேம்மா? ஆமாம்மா, மெயின் அன்புதான். அன்புதான் ஊடாடி அன்புதான். இருக்குது. இனிமேல் அன்புதான். அவர் உட்காந்துக்கலாம்ல அந்த ம். அந்த ராஜ உபச்சாரத்தோட இருக்கலாம் இல்லையா? உட்கார்ந்து இருக்காம அவர் என்ன செஞ்சாரு? ஆமா, அன்பினால அவருடைய பாதுகையை வச்சு அவருக்கே அர்ப்பணம் அப்படின்னு வச்சுட்டாரு. மெயினான அந்த சிம்மாசனத்துல அந்த இதை வச்சுட்டு இவர் பக்கத்துல உட்கார்ந்து கூட ஆட்சி பண்ணி இருக்கலாம். அதுல ஒரு இது இருந்தது. அந்த ஆமா, மாதிரிலாம் காட்டல. அந்த மாதிரிலாம் காட்டல. அதை அது விட்டு காட்டல. இதுக்குள்ள அயோத்தி எல்லைக்குள்ளே போகலன்னு தானே பார்த்தோம். அவர் ஆமா. வர்ற வரைக்கும் வெளியில தான் இருந்தாரு அப்படின்னு படிச்சிருக்கோம். ரொம்ப அருமைம்மா. இது ரெண்டுமே மகாபாரதமும் ராமாயணமும் ஒதுக்கி வைக்கவே விடாதும்மா. நம்ம லைஃப்ல ஒவ்வொன்றுமே ஊடாடிட்டு தான் இருக்கு. அது உண்மை பொய்ன்ற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். சில ஆன்மீகங்கள் எல்லாம் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது இல்லைங்களா? அது மாதிரி இதை நாம எடுத்துக்கலாம், வாழ்வியலா எடுத்துக்கணும். எடுத்துக்கலாம் இல்ல, கட்டாயம் நல்ல விஷயங்கள் நமக்கு சொன்ன வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்லி இருக்கிறதான் சொல்லியிருக்கிறார் ராதாகிருஷ்ணன். அதான் நான் முதல்ல சொன்னேன். ஆமா ஆமா, அவர் சொன்ன ரெண்டுமே ஏத்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்துமா. ரொம்ப சிறப்பு, தங்களுடைய உரை ரொம்ப சிறப்பு. அதோட உங்களோட உரைய அம்மா சந்திராமா அவங்களுக்கே உரிய பாணியில தொகுத்து வழங்கினாங்க. ரொம்ப நன்றி. முதல்ல தொகுத்து முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டிய அத்தனையும் அவங்களே சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆமா ஆமா, எப்போ ஒரு கவி மூலமா அத்தனையுமே முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க முன்னெச்சரிக்கையா சொல்லக்கூடியவங்க. அவங்க ரொம்ப ரொம்ப மிக்கவர்கள். ஆமா, அது என்ன சும்மா பேரை சொல்ல அதிர்மில்லன்னு வேற சொல்லிட்டாங்க. நான் அதிர்ந்து போயிட்டேன். கீதாம்மா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய அது ஒரு பேரு. கீதாம்மா ராஜபாளையம்னால எல்லாரையும் பெண்கள் குறிப்பா கொண்டு வந்து ஜூம்ல கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பெயர்மா. ஜாஸ்தி அடிக்குது, நல்ல நிறைய இல்லம்மா, நிஜமாவே பிளேயரை பார்த்து உங்க பேரை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வராம இருக்கவே இருக்காது. மிஸ் பண்ணணும்னே நினைக்க மாட்டாங்க, மிஸ் பண்ணணும்னே நினைக்க முடியாது. என்ன கூட எடுத்துக்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன். ஆகா, நம்ம முன்னாடியே வர முடியாம போச்சேன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. அது மாதிரி எல்லாருக்கும் உண்மையான அந்த ஆர்வம் உண்டு. யார் யார் வாயில எந்தெந்த சொல் வருதோ அவங்களுக்கு தக்கவாறு அந்த சொற்களுக்கும் மதிப்பு இருக்குமா. நிச்சயமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் உங்களுடைய சேவையும் தொண்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணுங்கிறது என்னோட ஆழ்ந்த விருப்பம். வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் உங்களுக்கு துணை புரியட்டும். சந்திராம்மா, மிக்க நன்றி அம்மா. எனக்கு ஒரு ஸ்பெஷல் முகமன் கூறியதற்கு ரொம்ப நன்றி. எப்பவும் நீங்க ஸ்பெஷல் தான்மா. இந்த வயசுலயும் ஆர்வத்தோட கலந்துக்கிறது, அந்த காலத்துல அவ்வளவு சேவை பண்ணிருக்காங்க அம்மா. அதனால என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 83 முடிஞ்சிருச்சுமா. 84. எல்லாம் உங்களுடைய அந்த பூஸ்டரே நீங்க தான்மா. பேராசிரியர்கள் தான் கொடுக்கக்கூடிய, அதுதான் எனக்கு லைஃப கூட்டிகிட்டே போகுதுன்னு சொல்லுவேன். வாழ்த்துக்கு நன்றிமா. ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவங்க கும்பகோணத்துல இருந்திருக்காங்க. அந்த காலத்துல வேதாத்திரிய சேவைக்காக வரவங்க எல்லாரும் அம்மா வீட்டுலதான் தங்குவாங்களாம். அம்மா அவங்களை அவ்வளவு உபசரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதனால அம்மாவை பத்தி ஒரு ஸ்பெஷல் தான் எப்பவுமே. நன்றி. நீங்கள் இருவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் எப்போதும் துணையாக இருக்கட்டும். தொழில் வளம், மனவளம், குடும்ப நலம், வாழ்க்கை வளம் அனைத்தும் சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்த அன்பராக மயிலாப்பூரிலிருந்து வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா இணைப்புக்கு. வாழ்க வளமுடன் சந்திரம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நான் சந்திர அம்மாவுடைய ஸ்டூடெண்ட், பிடிசி. எனக்கு அவங்கதான் எடுத்தாங்க. ரொம்ப நான் என்னால இப்ப இன்னைக்கு உங்க உரைய கேட்க முடியல. கால் வந்துட்டே இருந்துச்சு. என்ன இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் அம்மா, நீங்க வந்தோடனே நான் வந்துருவேன் இணைப்புல.
உங்களுடைய சிரிப்பு தான் இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, இவங்க சந்திரம்மா, இந்திராணி அம்மாலாம், இவங்கெல்லாம் வந்து நம்ம வேதாத்திரிய இதுவெல்லாம் நம்ம இணைஞ்சிருக்கோம். நீங்க உங்களுடைய இது நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப இடையூறு. நான் அதை யூடியூப்ல கேட்டுக்கிறேம்மா. எனக்கு ஒரு பொதுவான கேள்வி. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, முதல்ல திருமணம் பண்ணிக்க கூடாது. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தோடைய பினான்சியலை பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப செலவாகிறதால குழந்தைங்களும் பெற்றுக்க கூடாது. அடுத்தது அவங்க இஷ்டப்படி வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு ஏம்ல இருக்காங்க. அப்போ இப்பயும் எனக்கு 50 ஆக போகுது. இப்பயும் நான் எங்க அம்மா கூப்பிட்டா போய் நிப்பேன். அம்மா அப்பாக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் என் அம்மா அப்பாக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க மூலதான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம். சோ அதையும் பாக்குறாங்க குழந்தைங்க. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பரிமாறிக்கிறதாலயா என்னன்னு தெரியல, இந்த குழந்தைங்க கிட்ட இப்படி எனக்கு ஒரு மகன் இருக்கா, மகள் இருக்கா, 2 பேருமே திருமண வயதுல இருக்காங்கம்மா. அட்லீஸ்ட் காயக்கல்பம் கத்துக்கங்க, அது ரொம்ப சரிமான்றாங்களே கண்டி அதுக்கும் உண்டான இதுவும் வரமாட்டேங்குது. சோ இப்படிப்பட்ட பசங்களுக்கு என்ன ஒரு நம்ம அறிவுரை கூறலாமா? வாழ்க வளமுடன்மா. அதாவது வாழ்க வளமுடன்மா. இப்ப இருக்கிற குழந்தைங்க நிறைய நடக்கிற விஷயங்களை பாக்குறாங்க இல்லைங்களா, நிறைய டிவோர்ஸ், அப்புறம் நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறாங்க. அத பார்த்துட்டு இப்ப என் பேரன் ஆடிட்டிங் பண்றான், ஆடிட்டிங்ல இருக்கிறான். அவன் இப்பவே சொல்றான், இத்தனை பிரச்சனை நடக்குது, சின்ன விஷயத்து கூட டிவோர்ஸ்ல போய் நிக்குது, ஏன் திருமணம் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறான். அது நினைக்காத, நம்ம நல்லா வச்சுக்குவோம், நம்ம நல்ல குணநலங்களை உள்ள பெண்ணா வச்சுக்குவோம், நம்ம நல்லா நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அவங்க நல்லா இருப்பாங்க குட்டி, நீ அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா. இன்னொன்னு என்ன கேட்டீங்க? படிப்பு. வெளிநாட்டுக்கு போற மோகம் நிறைய இருக்கு பசங்க கிட்ட. வெளிநாட்டு போய் செட்டில் ஆயிடலாம். நம்ம செய்யற செயல் தாமா அது. என்ன செய்யறோம்? பிள்ளைகளை நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூல்ல நல்ல எல்லாம் சேர்த்து விட்டு, நல்ல காலேஜ், நல்ல யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து விட்டுறோம், நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கும் போது வெளிநாட்டு மோகத்துல அந்த வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அனுப்பிச்சுட்டோம்னா அதோட அவ்வளவுதாங்க. நம்ம என்ன அப்படின்னாக்க இப்ப நடந்த உண்மை என்னன்னாக்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு போன பின்னாடி அங்க இருக்கிற சூழல்ல அங்க இருக்கிற பெண்ணை கூட திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இங்க அம்மா அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லை, அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு நடந்த நிகழ்வு என்ன சொல்றாங்க, அந்த என்ன மின் மயானத்துல இருந்து சாம்பல் இருக்குல்ல, அதை அனுப்பிச்சு விடுங்க, இங்க இருக்கிற ஏரியில நான் கரைச்சு விட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன ஒரு அவல நிலை. ரெண்டாவது இப்ப போர் நிகழ்வு வேற நடந்துட்டு இருக்குதா, அங்க இருந்து இங்க இருந்துட்டாங்கன்னா பிளைட்ல வர முடியாத ஒரு சூழ்நிலை வேற இருக்குதா. அப்ப வீடியோல பாத்துக்கிறாங்க, எப்படி ஆன்லைன்ல யூடியூப்ல நேரலையில பாத்துட்டு அந்த அம்மா எரிக்கிறது எல்லாமே. கடைசியில என்னன்றாக்க, கடைசியில நம்ம இவ்வளவு வளர்க்குறோம், நல்ல ஸ்கூலு, நல்ல என்ன சொல்றது காலேஜ், நல்ல வேலையில நல்லா தேடுறோமா. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எதை தேடுறாங்க தெரியுங்களா? நல்ல ஹோம், ஓல்டேஜ் ஹோம். எந்த ஹோம் அப்படின்னு தேடுறாங்களா? புரியல எனக்கு. அதாவது நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல, நல்ல காலேஜ்ல, நல்ல யூனிவர்சிட்டியில சேர்க்கிறோம், நல்ல வேலையில அனுப்பிச்சுட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். கண்டிப்பா. அவங்க என்ன செய்யறாங்களா, அம்மா அப்பாவை சேர்க்கறதுக்கு நல்ல ஓல்டேஜ் ஹோம் எது, அதாவது என்ன சொல்ற முதியோர் இல்லம், முதியோர் இல்லத்தை தேடுறாங்களாம். பணத்தை கட்டிட்டு அவங்க பாத்துக்குவாங்க, ஆனா அன்பு கிடைக்குமா? பையன் பக்கத்துல சந்தோஷமா இருக்கும். அதுதான் புரியல என்னன்னு. ஆனா என் பசங்க கிட்ட, என் பையன் கிட்ட அந்த இதுவே கிடையாது. வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்ல. இப்போ ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க போனதால அவங்க இங்கதான் ஒர்க் பண்றாங்க. ஜோகோல கூடுவாஞ்சேரி, நம்ம மகரிஷியோட இதுல கூடுவாஞ்சேரியில ஜோகோல ஒர்க் பண்றாங்க. நல்ல சேலரி, நல்ல ஒரு இதுதான் கம்பெனி. ஆனா அது என்னமோ தெரியல, ஸ்ரீதர் வேம்பையாவே சிறப்பான ஒரு ஐயா. இங்க அதான் நம்மளுடைய மனவள கலையிலயோ டைப் ஆயிட்டாங்க. கண்டிப்பாமா, நல்ல ஒரு நிறுவனம், சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு நிறுவனத்துல என் மகனுக்கு வேலை கிடைச்சது. எல்லாம் வந்து நம்ம குரு அருள் தான். ஆனா அது ஏன் நானும் சொல்லிதான் வளர்ப்பேன். பெத்தவங்க, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, இயேசு கிறிஸ்து பெற்றோர்களை கனப்படுத்துங்கள் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம காசு பணம் வச்சிருந்தாலும் நம்ம பெத்தவங்களை கடைசி காலத்தை எப்படி பாத்துக்கிறோங்கிறத அந்த வளர்ப்பையே நம்ம. குரான்லயும் ஒரு வார்த்தை இருக்குமா, நீங்க சொல்றப்பதான் எனக்கு தோணுது, குரான்லயும் ஒரு வார்த்தை வருது, தாயின் காலடியில்
இறைவன் சொர்க்கமே இருக்குது அப்படின்னு குரான்ல. கண்டிப்பா ஒவ்வொரு கண்டிப்பா வார்த்தையும் நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். வளர்த்தாதான் அந்த குழந்தைங்க நல்லா வளர்த்துவாங்க. கண்டிப்பாம்மா சொல்லி சொல்லி வளர்த்த தொட்டுதான் இப்போ என்ன தெரியல அது செயற்கை இதான் ஃப்ரெண்ட்ஸுங்களாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப சிறப்புமா ரொம்ப. போயிட்டு வரட்டும். வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க பிடிக்காம சில பேர் இங்க வந்து தங்கிடுறாங்க. இப்போ இந்தியாதான் நல்லா இருக்குன்னு வந்துடுறாங்க. நன்றிமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்றாக அமுதாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன்மா. அவங்கள பார்த்திருக்கேன். ஞான சக்கரங்கள் புக்கு படிச்சு நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். சக்கரங்கள் ஞான சக்கரங்கள். சரி சரி. 4ன்னு கேட்டுச்சு எனக்கு. இன்னைக்கு தலைப்பே மூல ஞானம் தானம்மா. திருநெல்வேலி தாமிரபரணி அருவி திருக்கோயில். பேட்டையா? சரி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். ஞான சக்கரம் இதுக்கு வந்து நிறைய ஃபேன்மா. நானுமே ரொம்ப அந்த புக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு நான் அதை கிஃப்ட் பண்ணிருக்கேன் வாங்கி. என்னோட ஃபேவரட் புக். அடுத்த அன்பராக ஆஸ்திரேலியாவில இருந்து சபரீஷ். சபரீஷ் வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. சபரீஷ் கொஞ்சம் வேலையில பிஸி ஆயிட்டார் போல. சபரீஷ் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. கொஞ்சம் சரியா கேக்குற இடத்துல வந்து பேசுங்க. வாய்ஸ் கிளியரா இல்ல சபரீஷ். வாழ்க வளமுடன்யா. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் கேட்கல. சபரீஷ் நெட்வொர்க் ப்ராப்ளம். உங்களோட வாய்ஸ் கேட்கல. நீங்க சாட் பாக்ஸ்ல வேணா क्वेश्चन போடுங்க. இல்லன்னா நெட்வொர்க் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க. வாழ்க வளமுடன். ஆமா இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுங்க. இப்ப நம்ம திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. எல்லா ஊர்லயும் போய் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது இல்லம்மா. ஆனா சம்பாதிங்க. அது எப்படிமா எடுத்துக்கிறது? நீங்க அங்க இருந்து திரவியம் கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்க. பெற்றோர்களையும் சந்தோஷமா வச்சிருக்கீங்கன்னாக்கா அங்க போய் இருந்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம். தப்பே இல்ல. அதுக்காக அத வந்து நீங்க அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். சபரீஷ் ஆஸ்திரேலியால இருக்காரு. இல்ல முதல் கேட்ட கேள்விக்கு பதில் அவரு. வாழ்த்துக்கள் சபரீஷ். எங்க வீட்டுல என் பையன் பேரும் சபரீஷ் தாம்மா. அவரும் வெளிநாட்டுல இருக்கிறாரு. வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைக்கும் போது அதனால அங்க வேலை பார்க்கறதுல தவறு கிடையாது. வாழ்க வளமுடன். மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா சபரீஷ்? பேசிட்டீங்களா? நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே. அடுத்து நம்ம சென்னை மைதிலி தீனதயாளன் அம்மா பேராசிரியர் மைதிலி தீனதயாளன் அம்மா. வாழ்க வளமுடன். சந்திராம்மா அம்மா பேரை வச்சுட்டு ரொம்ப அன்பா இருக்கீங்க. வாழ்க வளமுடன். அம்மா கீதாம்மா வாழ்க வளமுடன். இப்ப சொன்னீங்களே வெளிநாடுன்னு. முதல்ல அந்த 14-15 வயசுல இதுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் குழந்தைங்களை மன்றத்துல சேர்க்கணும். சும்மா அப்படி போயிட்டா யாரும் சொல்லவே கூடாது. அதுதான் உண்மை. அப்போ நம்ம 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 திருத்திக்கணும். நம்ம திருத்தம் பண்ணும்போது அம்மா இது இருக்கிறதா அப்படிலாம் பண்ணல, என்ன படிக்க எதுவுமே எல்லாரும் ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, நம்ம அம்மா அப்படி இருக்காங்களே அப்படிங்கிற அந்த அன்பு கருணை தாங்க கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் இதை பேச வந்ததுக்காக பசங்க 2 பேரும் அமெரிக்கால தான் இருக்காங்க. நான் எதையுமே வற்புறுத்தல. அவன் என்ன சொல்றான், சரி இருக்க வந்துடுறேன் அப்படின்ட்டான். இவளுக்கு இங்க இருக்கா. ஆனா ஒரு நாள் விடாம ஒரு 2 நிமிஷமாவது பையனும் பொண்ணும், சில பேர் பையன்லாம் பேசலனாங்க சும்மா, அது நாம நம்ம எந்த அளவு பண்றோம். என் மருமகளும் என்கிட்ட அவன் அன்பா இருக்கா. இது மகரிஷி இருக்கிறதுக்கு ஒரு சாட்சி இதுதான். அதுக்குதான் சொல்ல வந்தேன். தயவு செய்து உங்க பசங்க நல்லா வாழ்த்துங்க. எதையுமே அலை மூலமா அனுப்பிடுவாங்க. நீங்க அவங்ககிட்ட இதை செய்ய எதையுமே வற்புறுத்தாதீங்க. இப்ப அவங்க 2 பேரும் போய் 18 வருஷம் ஆகுது அங்க போயிட்டு, சரிங்களா? அதனால அவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. சுவாமி தான் சொல்லிருக்காரு உலகம் முழுக்க சுத்தி பாருங்கன்னு சொன்னாரு. ரைட்டு. அண்ணா நம்ம இந்தியா ஏழை நடக்கல, இங்க இருக்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த தானம் பண்ற தர்மம் பண்ற சொல்லி கொடுத்துருவாங்க. அதை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம். தயவு செய்து அதுதான் அவங்கள கரையேற்றும். வாழ்க வளமுடன்.
நீங்க அங்கேயும் நல்லா வகுப்புகள் நடந்துட்டு இருக்குது இல்லம்மா? அப்ராட்லயும் நல்லா எல்லா கிளாஸஸுமே நம்ம மனவளக்கலையும் நடந்துட்டு இருக்குது. எடுக்கிறோம், இங்க இருந்து எடுக்கிறோம். யூஎஸ் வெளியா 4:30 எடுக்கிறோம். நம்ம டைம் வந்து 4:30க்குமா. வீக்லி ஒன்ஸ் எனக்கு வரும், ரொட்டேஷன்ல வரும். எல்லாம் நம்ம வளர்க்கிற முறை தானம்மா, நம்ம வளர்க்கிற முறை. நம்ம சின்ன பிள்ளையிலேயே நம்ம மனவளக்கலை கொடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது தானே. அதேதான், அதுதான்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிமா சந்திரமா, சந்திரமா வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கீதாம்மா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணிக்கலாமா. ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் சொன்னேன்னா, நான் ஐஸ் ஜில்லுன்னு இருக்கும்பீங்க. சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க, உண்மைதான். உங்களை வாழ்த்தி போட்டிருக்காங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நல்ல கவியை நல்லா செலக்ட் பண்ணி நல்லா சொன்னீங்க. அந்த கவியை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த தலைப்புக்கான கவியை நல்லா செலக்ட் பண்ணி நல்லா தவத்தை நடத்தி என்னை நல்லா சிறப்பா அறிமுகப்படுத்திய உங்களுக்கு மிக்க நன்றி. ஒரே கீதா உங்க பேர்ல ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்களோட நிறைவு பண்ணிக்கலாமா? கீதாம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க எல்லாரும் கீதா கீதான்னு சொன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. என்னோட பேரு கீதா. அம்மா அது நீங்க சொன்னீங்க இல்லையா, அது 1 inch ஈகோ, அது ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அது கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி அது எவ்வளோ அதுக்கோ படிச்சு அது எல்லாவும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஆனா அது சிம்பிள் நாலேஜ் எல்லார்கிட்டையும், அது காட் கிஃப்ட், அது எல்லாருக்கும் இருக்கும். அது ரொம்ப எஜுகேட்டடா அப்படி எல்லாம் இல்லை, ஒரு அந்த சிம்பிள் பர்சன் சொல்றது சொல்யூஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. வாழ்க வளமுடன் அம்மா. இது சாதாரண ஒரு வாட்ச்மேன் இல்ல, அவர் வந்து ஐடியா சொல்றாரு. ஆமாமா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறோம். ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப லைவ்லியா அழகா கொண்டு போனீங்க. மனமார்ந்த நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். என்ன ஒரு ராமாயண மகாபாரதம் சொன்னா அது வேற போயிடுச்சு, ஒரு ஃபாரின் போனதுனால அந்த ஃபாரின கேள்வியா போயிடுச்சு. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா இணையல போல இருக்கு. ராணியின் ராஜா இணையல போல இருக்கு இன்னைக்கு. இணைஞ்சிருக்காரு. அப்படியா? ரொம்ப சைலண்டா இருந்துட்டார் போல. அதானே கேள்வி கேட்கணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணலையா? ஐயா எந்த பேர்ல இருக்கீங்க? கீதா ராஜா. ராஜா ராமராஜால பேரு இல்லையா? ரியல்மின்னு யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ரியல்மி நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். ரியல்மி வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணுங்க ஒரு வாட்டி. வாழ்க வளமுடன். கேக்குதாமா? கேக்குதுமா. முன்னாடியே நான் சொருபா பேசுறேன். சொருபா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் நான் கேட்டேன். தர்மம் பத்தி சொன்னீங்க. தர்மம் பத்தி சொன்னீங்க. நான் இப்பதான் புதுசா கேக்குறேன். நானு அதோட டெஃபினிஷன் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. வாழ்க வளமுடன். சந்திராமா அம்மா வந்து என்னோட பெரிய பொண்ணு ஸ்வரூபா ராணி. அப்படியா? ஓ, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறேம்மா. வாழ்க வளமுடன். அவர் துணை பேராசிரியர் அவர். ஓ சூப்பர்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தெரியாத மாதிரி ஆடியன்ஸ் மாதிரியே பேசுறாங்க உங்க குடும்பத்துல எல்லாரும். இப்பதான் கேட்டீங்க. சரி, ராமராஜா கேட்டுட்டு தான் இருக்காரு. இன்னும் இருக்காரு, லைன்ல இருக்காரு. அதான் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது அவருக்கு தான். ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகேம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கீதா ராஜாவின் ராஜா ஐயா அவர்களே வாழ்க வளமுடன். ராமராஜ் ஐயா வாழ்க வளமுடன். மைக்க டச் பண்ணல ஐயா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. மைக்க டச் பண்ணிருங்க. லெஃப்ட்ல இருக்க மைக். ஐயா வாழ்க வளமுடன்.
ஐயா ரெப்ட் ஆயிட்டாங்களா என்னன்னு ஐயா அன்மிட் ஆயிடுச்சு ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். ரைட் மேடம், வாழ்க வளமுடன். கீதாம்மா வாழ்க வளமுடன். சந்திரன் மேம்க்கு வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி இன்னைக்கு ஹோஸ்டல் சந்திரன் மேம் வந்திருக்கிறாங்க. ஹலோ, கேக்குதுயா? கேக்குது, சொல்லுங்க. நல்லா இருந்து சொன்னாங்க. அதே நல்லா போச்சு. அதான் நான் அதாவது தங்கத்தை ஹீட் பண்ணி தான் ஆபரணங்கள் செய்வாங்க. அந்த தங்கத்தை கரையக்கூடிய ராஜதர்மம் எது? ஹலோ, கேக்குதுயா? பாதரசம். பாதரசம். அது ஆமா. பதில் மேடம் சொல்லல, நீங்க சொல்றீங்க. அம்மா சொன்னாங்கல்ல முதல்ல சொன்னாங்க. அப்படி அப்ப நான் கவனிக்கிற போட்டு. சரிம்மா சரிம்மா, சைலண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க காமிச்சு வருத்தப்பட்டீங்க, வந்துட்டேன். ஆமாங்க ஐயா, நான் நிகழ்ச்சியில ஆடியன்ஸா இருக்கும்போது நீங்க பேசிருக்கீங்க. நான் இருக்கும்போது நீங்க பேசணும் இல்லீங்களா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. ரைட் மேடம். அந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது எல்லாத்துலயும் உங்களோட பங்கு இருக்கு. நீங்க ஒரு அம்மாவுக்கு பக்க பலமா இருக்கீங்க ஐயா. அதுக்கு நாங்க எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா உங்களுக்கு. பின்னால நீங்க இருக்கீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கீதாம்மா. அம்மாவே சொல்லிட்டாங்க, நான் சொல்லல. ஏன்னா நான் அமைதியா தான் இருப்பேன். நன்றியா? நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு கூடுதல் சிறப்பு, உங்க மகளும் வந்திருக்கிறாங்க, துணைவரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உங்களோட அருள் தொட்டு மென்மேலும் சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிச்சயமாக. நன்றி. வாழ்க வளமுடன். குருவால நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம்மா. வாழ்க வளமுடன். நீங்க பாடின பாடலும் ரொம்ப அருமையா இருந்ததுமா. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. அன்னை என்பதா தெய்வம் என்பதா, அது கண் கலங்கிடுச்சு எனக்குமே நீங்க பாடும்போது. அம்மா மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம் எனக்கும் கண் கலங்கிடுச்சு. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இதயத்துல இருந்து பாடினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அருமைமா. நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே